நமது நாமக்கல்லில் இருந்து செயல்படுகின்ற வாகை தமிழ்ச் சங்கம், அதன் ஒரு பிரிவாக இயங்குகிற வாகை யாழிசை தமிழியல் ஆய்வு மன்றத்தின் சார்பாக ஆய்வு மாணவர்களுக்கான ஆய்வு பயிலரங்கம் இனிதே தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய ஆய்வு பயிலரங்கத்தினுடைய சிறப்பு விருந்தினர், சிறப்பு அழைப்பாளர், ஆய்வுத்துறையில பல்வேறு அனுபவங்களை தொடர்ந்து பெற்று வைத்திருக்கின்ற, ஆய்வாளராகவே தொடர்ந்து இயங்கி வருகின்ற பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரி தமிழ் துறையினுடைய பேராசிரியர் முனைவர் ஜெகதீசன் அவர்கள் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆய்வேட்டியினுடைய உள்கட்டமைப்பு நெறிமுறைகள் குறித்து இன்றைய பயிலரங்க ஆய்வுரையை நமக்கு வழங்க இருக்கிறார்கள். அவர்கள் அவர்களுக்கு முதலில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆய்வேட்டின் உட்கட்டமைப்பு நெறிமுறைகள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு. அது பத்தின ஒரு அடிப்படையான புரிதலோடு ஆய்வு உலகத்துல இயங்க வேண்டிய ஒரு தேவையும் கட்டாயமும் இன்னைக்கு இருக்கு. குறிப்பா இந்த விஷயம் அ பிஏ 3 இயர் முடிச்சுட்டு எம்ஏக்கு போற தொடக்க நிலையில இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு மிக முக்கியமான ஒரு அவசியமான ஒரு விஷயமா இருக்கும். பிஏ படிக்கிறவங்களையுமே ஃபைனல் இயர் 5த் மற்றும் 6த் செமஸ்டர்ல ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணுவாங்க. எல்லா யுஜி படிக்கிறவங்களும் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு தான் மாஸ்டர் டிகிரிக்கு நம்ம வந்திருப்போம். யுஜி படிக்கிற லெவல்லவே இந்த மாரி விஷயங்களை இந்த உள்கட்டமைப்பு நெறிமுறைகள், ஆய்வு முறைகள் குறித்தெல்லாம் அப்ப யுஜிலேயே அவங்க நல்லா உணர்ந்து அறிந்து வைத்திருப்பது, அவங்களுடைய அடுத்தடுத்த முதுநிலை, அதற்கு மேலான பகுதிகளுக்கெல்லாம் போம்போது ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா அவங்களுக்கு நிச்சயமாக அமையும். ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி இந்த உள்கட்டமைப்பு நெறிமுறைகளை தெரிந்து கொள்வதும், அதை சரியாக ஆய்வேட்டில புகுத்துவதும், அதை மையமாக வைத்து நம்மளுடைய இறுதி வடிவத்திற்கு நம்மளுடைய ஆய்வேடை நம்ம அமைக்கக்கூடிய விஷயமும் இருக்கு. இதுல இன்னமுமே நெறைய தடுமாற்றங்கள் தொடர்ந்து பலருக்கும் இருந்துகிட்டே இருக்கு. ஆய்வு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கடந்த அ உரையரங்குகள் எல்லாம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னா நமக்கு தெரியும். ஆய்வுன்னு நெறைய விஷயங்கள் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆய்வு அப்படிங்கிறது வெறும் தகவல்களினுடைய தொகுப்பு அல்ல. தகவல்களை தொகுத்து தரக்கூடிய விஷயத்தை நாமெல்லாம் செய்யல. யாரு ஆய்வாளர்கள்னா தகவல்களை தொகுத்து தரக்கூடியவங்க இல்ல. அத தொகுத்து, வகுத்து, பகுத்து பார்த்து அதனுடைய உண்மை தன்மையை வெளிக்கொண்டு வந்து சமூகத்துக்கு தரத்தக்கக்கூடிய சமூகத்தினுடைய பண்பாட்டு வேருக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில ஆக்கம் விளைவிக்கக்கூடிய ஆய்வுகளை நோக்கி நாமள நம்மள யார் நகர்த்துறாங்களோ அவங்க தான் ஆய்வாளர். அந்த வகையில ஆய்வு அப்படிங்கிறது வெறும் தகவல்களோட திரட்டு இல்லை என்பதை நாம இந்த அரங்கத்துல ஓரளவுக்கு நம்ம அதை உள்வாங்கியிருப்போம். அந்த வகையில ஆய்வு அப்படிங்கிறது ஒரு முறையான சிந்தனையினுடைய வடிவமைப்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஒரு கலெக்டிவ் ஒரு ஸ்ட்ரக்சரருக்கு நம்ம அத ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ற ஒரு விஷயமாக நம்ம ஆய்வ பார்க்கணும். ஆய்வேட்டினுடைய உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது ஆய்வு பயணத்துல ஒரு முக்கியமான முதுகெலும்பு போல. ஒவ்வொரு மனிதனுக்கும் முதுகெலும்பு எவ்வளவு ரொம்ப மிக முக்கியமா ஒரு 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 அத்தியாவசியமான ஒரு விஷயமா முதுகெலும்பு இருக்கோ, அதுபோல இந்த ஆய்வு பயணத்தினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி, இந்த ஆய்வு கட்டமைப்பினுடைய உள்கட்டமைப்பு நெறிமுறைகளை எல்லாம் நம்ம பார்க்குற பகுதி தான். அதனால இந்த இந்த தலைப்பு ரொம்ப ஒரு முக்கியமான தலைப்பு என்பதனால, இந்த நம்ம இந்த மாணவர்களுக்கான இந்த பயிலரங்கத்துல இந்த ஆய்வு உட்கட்டமைப்பு குறித்து பேசணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம். அந்த வகையில தான் இந்த தலைப்பை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். நெறைய இந்த உள்கட்டமைப்பு விஷயங்கள் நெறைய இருக்கு. அது சாரு உங்களுக்கு பேசும்போது சொல்லுவாரு. டைட்டில் பேஜ் உருவாக்குறது, டிக்ளரேஷன் சர்டிஃபிகேட் குடுக்குறது, அக்னாலெட்ஜ்மென்ட் குடுக்குறது, அது மாரி டேபிள் கன்டென்ட் போடுறது. இதெல்லாம் அதனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டா நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கும். அது மாரி பேக்கிரவுண்ட் குடுக்குறது, சிக்னிஃபிகேஷன் ஆய்வோட சிக்னிஃபிகன்ட் என்னது அப்படிங்கிறத சொல்றது. அதே மாரி ஆய்வோட ஸ்கோப்பு, டெலிமினேஷன் அல்லது லிமிட்டேஷன் பத்தி நம்ம பேசுறது. அது மாரி ரிவ்யூ ஆஃப் லிட்ரேச்சர் அல்லது வேற சப்ஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா, அந்த சப்ஜெக்ட்ட பத்தின ரிவ்யூ பார்க்குறது. அதத்தான் முன்னோடி ஆய்வுகள்னு நம்ம பார்க்குறோம். இப்ப நேற்றைய உரையில கூட பட்டம்மாள் அம்மா தெளிவுபடுத்தியிருந்தாங்க. அது மாரி இன்னும் நெறைய தியரட்டிக்கலான ஒரு ஃப்ரேம் ஒர்க் பண்றது, டேட்டா கலெக்ட் பண்றது, அனலிட்டிக்கல் மெத்தட் யூஸ் பண்றது, அது மாரி சாப்டர் பிரிக்கிறது. இது மாரி நெறைய விஷயங்களை உள்ளடக்கிய இந்த ஒரு பெரிய பகுதியை 1 மணி நேர உரைக்குள்ளாக நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் நமக்கு மாணவர்களுக்காக
இன்றைக்கு வழங்க இருக்கிறாங்க. அவர்களை வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக வரவேற்றுக் கொள்கின்றேன். அதுபோல ஆய்வரங்கத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆய்வு மாணவர்கள், ஆய்வு பேரறிஞர்கள், பேராசிரியர் பெருமக்கள் உள்ளிட்ட உங்களையும் நான் வரவேற்றுக் கொள்கிறேன். நேரடியாக நம்ம அரங்க நிகழ்வுக்கு போயிடலாம். வருகை தந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை முறையாக வரவேற்கும் பொருட்டு வாகை தமிழ் சங்கத்தினுடைய குடும்ப உறுப்பினர் முதுமுனைவர் ராணி சண்முக வடிவு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். சிறப்பு விருந்தினரினுடைய அறிமுகத்திற்காக நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினரை பற்றி ஒரு சிறப்புரையாக இந்த உரை வந்து அமையும் நினைக்கிறேன். இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, இவர் வந்து உதவி பேராசிரியரா பணிபுரிஞ்சுக்கிட்டு வர்றாரு. இவர் பாபநாசத்துல திருவள்ளுவர் கல்லூரியில ஆஹ் பணிபுரியுறாங்க. அடுத்து வந்து இவங்க வந்து ஆய்வுத்துறையில வந்து எல்லா இடத்துலயும் இவங்களோட தடத்தை பதிச்சிருக்காங்க. சங்க இலக்கியம், இலக்கணம், இலக்கிய திறன் ஆய்வு இதுல எல்லாமே இவங்களோட ஆராய்ச்சியோட தடத்தை பதிச்சிருக்காங்க. இவங்களோட ஆராய்ச்சி அனுபவம் வந்து சிறந்த அனுபவமா இருந்திருக்கு. அடுத்து வந்து இவரை பற்றி குறிப்பிடணும்னா, சிறப்பா என்ன குறிப்பிடணும் அப்படின்னு சொன்னா, இவர் வந்து கல்லூரி தர கட்டுப்பாட்டு குழு உறுப்பினர். அடுத்து வந்து இவங்கள பத்தி சொல்லணும்னா, ஆராய்ச்சி விவரங்கள் அப்படின்னா, கருத்தரங்குகள், ஆய்விதழ்கள், பதிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நிறைய பண்ணி அதுல வந்து அனுபவம் தேர்ந்த இவர் ஒரு பேராசிரியர். அடுத்து இவர் வந்து பல இன்னும் அப்படின்னா கருத்தரங்குகள், மாநாடுகள் இந்த மாதிரி நிறைய பண்ணியிருக்காங்க நம்மளோட சிறப்பு விருந்தினர். அவங்க கிட்ட நீங்க வந்து ஆராய்ச்சியை பற்றி நிறைய கேள்விகள் கேட்கலாம். அந்த அளவுக்கு அனுபவம் பெற்ற இந்த சிறப்பு விருந்தினரை வரவேற்பதில் வந்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஐயா வாங்க, உங்களோட சிறப்பு உரையை ஆற்றலாம். அனைவருக்கும் வணக்கம். ஆய்வேட்டின் உள்கட்டமைப்பு என்பது ஆய்வாளர் ஒரு ஆய்வேட்டை எப்படி வடிவமைக்கிறார் என்பதிலிருந்து தொடங்குகிறது. ஆய்வை 2 பிரிவுகளாக நாம் பிரிக்கலாம். ஒன்று இருக்கை ஆய்வு, இன்னொன்று கள ஆய்வு. இருக்கை ஆய்வு வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக வாகை ஆலிசை மன்றம் முன்னெடுக்கக்கூடிய இந்த ஆய்வு பயிலரங்கத்திற்கான சிறப்பு விருந்தினர் சிறப்பு பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியினுடைய தமிழ்துறை பேராசிரியர் முனைவர் ஜெகதீசன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. சார், நான் பேசுறது கேட்கலையா சார்? கேக்குது சார், கேக்குது. இருக்கை ஆய்வு என்பது ஒரு ஆய்வு தலைப்பை எடுத்துக்கொண்டு புத்தகங்களை தேடி எடுத்து அதன் தரவுகளை, ஆய்வுக்கான தரவுகளை புத்தகங்களிலிருந்து எடுத்து தொகுத்து அதை ஒரு மேஜையில் நிறுத்தி அதை எழுதக்கூடிய, ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு வடிவத்தை இருக்கை ஆய்வு என்று பகுத்திருப்பார்கள். கள ஆய்வு என்பது ஆய்வுக்கான தரவுகளை தன் தலைப்பிற்கேற்ப களத்தில் சென்று தகவலாளர்களிடம் தகவலை பெற்று அதன் மூலம் அதை தம் இருக்கைக்கு கொண்டு வந்து அந்த தகவலாளியின் தகவல்களை மையமாக வைத்து நூல்களின் துணை கொண்டு ஆய்வை நிகழ்த்தி சொல்லக்கூடிய ஒரு மரபு வந்து கள ஆய்வு என சொல்லப்படுகிறது. முதல் நிலையில ஆய்வு என்றால் என்ன என்று சொல்லும்போது, ஆய்தல் அப்படின்ற வார்த்தைக்கு பல்வேறு அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. நுணுகுதல், வருந்துதல், அழகாயிருத்தல், அணுகுதல், சோதனை செய்தல், பிரித்தல், கருதுதல், தெரிந்தெடுத்தல், கொண்டாடுதல், கொய்தல், காம்பு நீக்குதல், குத்துதல், இப்படி பல்வேறு அர்த்தங்களை அகராதிகளும் நிகண்டுகளும் வரையறுக்கிறது. ஆனால் தொல்காப்பியர் எளிமையாக ஒரு விளக்கம் தருவார். அதுதான் சரியானதாகவும் எனக்கு படுகிறது. ஆய்தல் என்பதை உள்ளதன் நுணுக்கம் என்று அவர் வரையறைப்படுத்துகிறார். உள்ளதன் நுணுக்கம் சொல்லும் பொழுது
ஏற்கனவே உள்ள கருத்துக்களில் இருந்து நுணுக்கமான ஒரு ஒரு அறிவை புலப்படுத்துதல் அப்படின்றத சொல்லலாம். இதை இன்னும் நல்ல ஆழமா சொல்ல போனா மெய் உணர்தல் அல்லது மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற நிலையிலும் கூட நம்ம ஆய்தல் என்ற வார்த்தைக்கு சொல்லலாம். இதே கருத்தை உட்கொண்ட நச்சினார்க்கினியர் ஆய்தல் என்பதற்கு நுணுக்கம் என்று பொருள் தருகிறார். பரிமேலழகரும் இந்த கருத்தை அவர் முன்மொழிகிறார். ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை என்று திருவள்ளுவர் ஆய்வின் முக்கியத்துவத்தை நமக்கு எடுத்துரைக்கிறார். அவ்வாறு இருக்கும்போது ஆய்தல் என்றால் என்ன என்றால், ஒரு பொருளின் தோற்றம் வேறு, ஒரு பொருளின் உண்மை நிலை வேறு. இந்த ரெண்டையும் பகுத்து பார்த்து அறியக்கூடிய ஒரு அறிதலைத்தான் நாம் ஆய்வு என்று வரையறுக்கலாம். ஒரு பொருளுடைய உண்மை நிலை அல்லது உண்மையை கண்டறிதல் என்பது ஆய்வுக்கான தொடக்கமாகவே நாம் அணுக முடிகிறது. உதாரணமாக, ஒரு ஆய்வு என்பது நாம் தான் முதலில் அதை முழுமையாக தொடங்குகிறோம் என்ற ஒரு புரிதல் இருந்தால் அது தவறு. தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள், தனக்கு முன்னாடி ஆய்ந்த ஆய்வாளர்கள் அவருடைய கருத்து நிலையில் இருந்து நாம் எவ்வாறு விலகிச் செல்கிறோம், நாம் எவ்வாறு அவருடைய கருத்தில் இருந்து மாறுபடுகிறோம் அல்லது அந்த கருத்தில் இருந்து தன்னுடைய ஆய்வு புலப்பாட்டை வெளிப்படுத்துகிறோம் என்ற தன்மையில் நாம் ஆராய்ச்சியை தொடங்குகிறோம். இதைத்தான் ஆய்வு சிக்கல் என்றும் கூறுவார்கள். அவ்வாறு சொல்லும்போது ஒரு ஆய்வு என்பது உள்ளதன் நுணுக்கம் என்ற அடிப்படையில் ஏற்கனவே செய்யப்பட்ட ஒரு ஆய்வுகளின் தொடக்கத்திலிருந்து நாம் அந்த ஆய்வை அணுகுகிறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆய்வாளர் யாரு, ஆய்வாளருக்கான தகுதி என்ன, யார் ஆய்வாளர்களாக இருக்க முடியும் அப்படின்றத விட, ஒரு ஆய்வாளனாக ஒருவன் மாறுகிறான் என்றால் அவன் பயன்படுத்தக்கூடிய நெறிமுறைகள் என்ன என்று நாம் கொள்வது அவசியம். ஒரு ஆய்வு பொருளை எடுத்துக்கொள்ளுதல், அந்த ஆய்வு பொருளின் மீது பற்றுடன் இருத்தல், அந்த ஆய்வு பொருளிற்கான விளக்கத்தை, அதற்கான தரவுகளை சேகரிப்பதில் விடாமுயற்சியுடன் செயல்படுதல், எதிலும் ஒரு நுண்ணோக்குடன் இருத்தல், அதாவது உற்று நோக்குதல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. இந்த உற்று நோக்குதல் அப்படின்ற கான்செப்ட், அதாவது அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த உற்று நோக்கல் தான் இந்த கான்செப்டை தன்னுடைய ஆய்வு பொருண்மையில நின்று எந்த ஒரு பொருளை பார்த்தாலும், எந்த ஒரு புத்தகத்தை படித்தாலும், எந்த ஒரு கருத்தை எடுத்தாலும் அந்த கருத்தை தன்னுடைய ஆய்வோடு தொடர்புபடுத்தி பார்க்கக்கூடிய அறிவு, இதுதான் நுண்ணோக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பரந்துபட்ட கருத்தாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒருவர் வேறு ஒரு இடத்தில் ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த கருத்தை எடுத்து தன்னுடைய ஆய்வுக்கு பொருந்தும்படியான விளக்கத்தை, சிந்தனையை உருவாக்கக்கூடிய ஒரு அறிவு, இது ஆய்வாளனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான அறிவு. இதை சான்றோர்கள் நுண்ணோக்கு என்று சொல்லுகிறார்கள். அதே போல ஒரு ஆய்வில் நேர்மை இருக்க வேண்டும். ஒரு ஆய்வாளன் நேர்மை உடையவனாக இருக்க வேண்டும், நடுநிலைமை உடையவனாக இருக்க வேண்டும். பிறருடைய கருத்தை எடுத்துக்கொண்டு அது தன்னுடைய கருத்து தான் என்று வலியுறுத்தக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடாது. தாம் எங்கிருந்து அந்த கருத்தை எடுத்தோமோ அந்த கருத்தை, அந்த மேற்கோளை நேர்மையாக சுற்றுபவராக ஒரு ஆய்வாளன் இருக்க வேண்டும். ஆய்வேட்டில் பிறருடைய கருத்தை எடுத்தால் அது இன்னாருடைய கருத்து இத்தனாம் பக்கத்துல இருக்கு அப்படின்ற விளக்கத்தை ஒரு ஆய்வாளன் தெளிவாக கொடுக்க வேண்டும். அதான் நேர்மை, ஆய்வாளனுடைய நேர்மை அப்படின்றத சொல்றோம். அதே போல ஒரு ஆய்வாளன் நடுநிலை தவறாமல் இருக்க வேண்டும். தான் சார்ந்த எழுத்தாளர்கள், தனக்கு பிடித்த எழுத்துக்கள், தனக்கு பிடித்த படைப்புகள், அதன் மீதான பற்றை மட்டும் வெளிப்படுத்துவது ஒரு சிறந்த ஆய்வாக இருக்காது. எல்லா ஆய்வாளர்களுடைய, எல்லா எழுத்தாளர்களுடைய எல்லா கருத்துக்களையும், எல்லா தரவுகளையும் அதை தனக்கான தரவாக மாற்றும் பொழுது அந்த தரவை பயன்படுத்தக்கூடிய நடுநிலைமை ஒரு ஆய்வாளனுக்கு வெளிப்படுத்தும் போது, தாம் ஒருவருடைய கருத்தை மறுக்கும் போது நேரடியாக அதை போய் மறுப்பதை விட
தக்க தரவுகளுடன் சான்றாதாரங்களுடன் அந்த கருத்தை மிகவும் எளிமையாக நளினமாக பிறருடைய அந்த வார்த்தைகளில் பிறருடைய முகம் சுளிக்காதவாறு அந்த கருத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும். அவ்வாறு அந்த ஆய்வான கருத்தை வெளிப்படுத்துவது மட்டும்தான் ஆய்வு நாகரீகம் என்று சொல்ல முடியும். சில நேரங்களில் தன்னுடைய ஆய்ந்த கருத்துக்களை சொல்ல முடியாத சூழல் வந்தாலும் ஒரு ஆய்வாளன் ஆய்வு நாகரிகம் கருதி அந்த இடத்தில் அதை பதிவு பண்ணாமல் வருவதும் கூட ஆய்வாளனுடைய தெளிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல ஒரு ஆய்வாளன் கடும் உழைப்பாளியாக இருக்க வேண்டும். தனக்கான தரவுகளை தேடுவதில், தனக்கான தரவுகளை உருவாக்குவதில், தகவலாளர்களிடம் தன்னுடைய தரவுகளை எடுத்துக்கொள்வதிலும் கடும் உழைப்பாளியாக இருக்க வேண்டும். சில ஆய்வாளர்கள் நூலகங்களுக்கு செல்வதில் கூட சுணக்கம் காட்டக்கூடிய நிலைமைகளும் இருக்கும். அவ்வாறு இருக்கக்கூடாது. ஒரு சிறந்த ஆய்வாளன் என்பவன் கடும் உழைப்பாளியாக இருக்க வேண்டும். தகவல்களை எடுத்து கொண்டு வருவது மட்டுமல்ல, அதை அனலைஸ் பண்ணணும். அதை சரியான முறையில் அதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு சிந்தனை மரபு ஆய்வாளன்ட்ட இருக்கணும். அதைவிட ஒரு ஆய்வாளனுக்கு பொறுமை மிகவும் அவசியம். ஒரு ஆய்வாளன் மிகவும் பொறுமையாக செயல்பட வேண்டும். தனக்கான தரவு எங்கே கிடைக்கிறதோ அந்த தரவை தேடுவதில் மிகவும் பொறுமை வேண்டும். ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது தனக்கு தரவு இல்லை அப்படின்னு சொன்னா உடனே அந்த புத்தகத்தை மாத்திட்டு வேற புத்தகத்தை தேடுறது இருக்கக்கூடாது. தனக்கான தரவு அந்த புத்தகத்தில் இருப்பதை பொறுமையாக தேட வேண்டும். குறிப்பாக ஒரு புத்தகத்தை படிக்கும் பொழுது 2வது முறை அந்த புத்தகத்தை படிப்பதற்கான நாம் சுணக்கம் காட்டுவது தவறு. 2வது ஒரு ஆய்வாளன் தன்னுடைய ஆய்வுக்காக ஒரு புத்தகத்தை 2, 3 படிக்கலாம். பலமுறை படிக்கும் போது அவனுக்கு ஏதாவது ஒரு நிலை அந்த 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 புத்தகம் அவர் அந்த தரவை அவர் எதிர்பார்க்கக்கூடிய தரவை ஏதாவது ஒரு புரிதலாக கொடுக்க வேண்டிய ஒரு காலம் நெருங்கி வரும். அந்த அளவுக்கு ஒரு ஆய்வாளருடைய பொறுமை இருக்க வேண்டும். அதை கடந்து ஆய்வு ஒழுக்கம் இருக்க வேண்டும். ஒரு ஆய்வாளனுக்கு ஆய்வு ஒழுக்கம் இருக்க வேண்டும். அப்போ இந்த 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 இது இந்த இந்த நெறிமுறைகளை கடைபிடிப்பவர்கள் சிறந்த ஆய்வாளராக இருப்பார்கள், சிறந்த ஆய்வாளராக கருதப்படுவார்கள் என்பது முக்கியம். அதே போல ஒரு ஆய்வேட்டில் நாம் தொடக்கத்தில் எழுதும் போது முன்னுரை எழுதுகிறோம். முன்னுரை ஒரு ஆய்வேட்டுக்கு அல்லது ஒரு ஆய்வு சுருக்கத்தை, நாம் ஆய்வேட்டை சொல்லுவதை விட ஆய்வு சுருக்கத்தை முதலில் சொல்லுகிறோம். ஆய்வு சுருக்கத்தை சொல்லும் போது முதலில் முன்னுரை பகுதி நாம் எடுத்துக்கொண்ட ஆய்வின் தலைப்பை தொடங்குவதாக இருக்க வேண்டும். ஏனைய ஆய்வு கட்டுரைகளில் முன்னுரை என்பது ஒரு பெரிய வரலாற்று குறிப்பாக இருக்கும். அவ்வாறு இருக்கக்கூடாது. சிலர் ஆய்வேட்டுகளில் முன்னுரையை மேற்கோளோடு தொடங்குவார்கள். ஆனால் ஆய்வு நெறிமுறைப்படி முன்னுரையில் மேற்கோள் இடம்பெறும். அந்த அந்த நுணுக்கமான அந்த அந்த அறிவு முன்னுரையில் ஆய்வு நோக்கம் இருக்க வேண்டும். எதற்காக இந்த ஆய்வு நாம் செய்கிறோம்? இந்த ஆய்வு ஒருவனை பட்டம் வாங்குவதற்கான ஒரு ஆய்வு அப்படின்றத நம்ம கருத முடியாது. ஒரு ஆய்வு நோக்கம் என்பது இருக்க வேண்டும். நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பில் இருந்து அந்த நோக்கம் பிறழாமல் பார்த்து கொள்ள வேண்டும். அதைவிட முக்கியம், தலைப்பை எடுக்கும் பொழுது ஒரு ஆய்வு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆய்வு சிக்கல்னா என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு ஆய்வு சிக்கல்னா என்னன்னு தெரியாது. நம்ம ஒரு ஒன்றும் இல்லை, நற்றிணையில் தலைவி அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்திருக்கோம் அப்படின்னா, இது ஆய்வு சிக்கலுக்குரிய தலைப்பு இல்லைன்னு சிலர் சொல்லுவாங்க. சிலர் ஆய்வு சிக்கலுக்குரிய தலைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நற்றிணையில் தலைவி என்பது ஒரு சாதாரண ஒரு தலைப்பாக தெரியலாம். ஆனா இதில் ஆய்வு சிக்கல் உள்ளது. இந்த சிக்கலை உருவாக்க வேண்டும். ஆய்வு சிக்கலை உருவாக்குவது என்பது ஆய்வாளனுடைய அறிவிலும் பார்வையிலும் தான் அது உள்ளது. உதாரணமாக தலைவி என்று சொல்லும் பொழுது ஒரு குறிப்பிட்ட பாடல்களில் எங்கெங்கெல்லாம் தலைவி இருக்கார், எங்கெல்லாம் தலைவியுடைய கூற்று இருக்கு, எங்கெல்லாம் தலைவியுடைய அந்த உணர்வுகள் வெளிப்படுகிறது என்பதை வரையறுத்து சுட்டி சொல்லக்கூடிய, ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணக்கூடிய, ஒரு வரிசைப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருப்பது என்பது அது சிக்கலாகாது. ஆனால் அந்த தலையுடைய உணர்வுகளை சொல்லும் போது அதனுடைய காலம், இடம், வெளி
அவளுடைய அனுபவம், அவளுடைய அறிவு முதிர்ச்சி, அவளுடைய பண்பாட்டு அடையாளம், இது எல்லாத்தையும் அந்த பாடல்களில் நாம் அணுகும்போது அல்லது புரிந்து கொள்ளும் போது, அந்த புரிந்து கொண்டதை வெளிப்படுத்தும் பொழுது அது தலைவியின் சிக்கல்களாக நாம் அடையாளப்படுத்த முடியும். அப்போ சிக்கல் என்பது நாம் ஒரு தலைப்பில் மட்டும்தான் உருவாக்க முடியும் என்பது கிடையாது. அந்த தலைப்பின் கருத்தை வரையறுக்கும் பொழுது அதில் நாம் ஆய்வாளனே ஒரு சிக்கலை உருவாக்கி காட்டலாம். உதாரணமாக சங்க இலக்கியங்களில் இப்ப தலைவியை பற்றி பேசும் பொழுது பெண் என்ற அடிப்படையில் ஒரு பெண் என்ற நிலையில் பாடல்களை அணுகக்கூடிய அந்த அணுகுமுறையை நாம் சிக்கல்களாக அடையாளப்படுத்தலாம். ஆனால் வாசிப்பு முறையில் தற்காலத்தில் இருக்கக்கூடிய பெண்ணிய அடிப்படையில் கொண்டு போய் இலக்கியத்தில் பொருத்தி இதுவும் சரிதான் என்று வரையறைப்படுத்துவது என்பது ஆய்விற்கு கொஞ்சம் நெருடலான விஷயமாகத்தான் இருக்கும். ஆனால் பெண் பெண் என்ற ஒரு அடையாளத்தை படுத்தும் பொழுது காலத்திற்கு ஏற்ப சங்க காலத்தில் இருக்கக்கூடிய பெண்ணிற்கான அடையாளத்திற்கும் தற்காலத்தில் இருக்கக்கூடிய பெண்ணிற்கான அடையாளத்திற்கும் இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நாம் அறிந்து அந்த சிக்கல்களை அடையாளப்படுத்த வேண்டும். அப்போ அந்த புரிதல், அந்த பொருள், இடம், சூழல் என்ற அடிப்படையில் அந்த சிக்கல் உருவாக்கப்படுகிறது அப்படின்றத சொல்ல முடியும். இந்த சிக்கலை நாம் சொல்லும் பொழுது பொதுவா அந்த ஆய்வேட்டை வரையறுக்கக்கூடிய அந்த அடையாளத்தில் நம்ம எதெல்லாம் சிக்கலா சொல்றோம் அப்படின்னா, இப்போ உதாரணமா கட்டுரை, பயிற்சி, திட்ட வரைவு, செய்முறை விளக்கம், இந்த மாதிரியான விஷயங்களை எழுதும் பொழுது அந்த இது எல்லாமே ஆய்வு சிக்கலை மையமிட்ட ஒரு வடிவமாக மாறும். அப்படி மாறும்போது அந்த சிக்கல் என்பது ஒரு கட்டுரை வடிவிலான அடையாளத்தில் அந்த ஆய்வு அந்த சிக்கலை முடிவு. அப்போ நாம் எடுத்துக்கொண்ட சிக்கல், அந்த சிக்கலுக்கான விளக்கம், அந்த சிக்கலை அவிழ்க்கக்கூடிய முன்னோர்களுடைய சான்றாதாரங்கள், தமக்கு தரவுகள், அந்த தரவுகளின் மூலமாக அந்த சிக்கல் எப்படி அவிழ்க்கப்படுகிறது என்பதை முடிவுரையாக இந்த மாதிரியான ஒரு வரையறையை நாம் செய்ய வேண்டும். இதை ஆய்வேட்டில் செய்வதற்கு முன்னாடி ஒரு ஆய்வு கட்டுரையில் செய்ய வேண்டும் அப்படின்றத சொல்லுவோம். இப்போ உதாரணமா ஒரு சிலர் எம்ஏல வந்து டிசர்டேஷன் எழுதுவாங்க. ஆனா நம்ம என்ன செய்வோம், எம்ஏல எழுதும் போது அதுக்கு பேர் வந்து சிலர் இடங்கள்ல திட்ட கட்டுரைன்னு சொல்லுவாங்க, சில இடங்கள்ல வந்து விளக்க கட்டுரை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா சிலர் வந்து என்ன செய்வாங்க, ஆய்வேடு, எம்ஏக்கான ஆய்வேடு அல்லது எம்பில்கான ஆய்வேடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா திட்ட கட்டுரைக்கும் விளக்க கட்டுரைக்கும் ஆய்வேட்டிற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு அப்படின்றத சொல்ல முடியும். திட்டக்கட்டுரை என்பது ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு திட்டமிடல், அந்த தலைப்பிற்கான கருத்தை எப்படி திட்டமிடுவது அப்படின்ற ஒரு நெறியில தான் இருக்கும். இது எம்ஏல இருக்கும். அங்க வந்து மெத்தடாலஜி நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். அதாவது அணுகுமுறைகளை சரியான முறையில பின்பற்ற மாட்டோம். ஆனா அந்த தலைப்புக்கு ஏற்ப நேர்த்தியாக ஒரு கருத்தை சொல்லக்கூடிய வடிவத்தை நாம் அங்க வந்து பயிற்சி எடுப்போம். இது ஒரு விதமான பயிற்சி. இந்த பயிற்சியை தான் நாம் திட்டக்கட்டுரை அப்படின்னு சொல்றோம். எம்பில்ல பண்ணும்போது, எம்பில்ல இப்ப எம்பில்ன்றத பகுதியை வந்து இப்ப எடுத்துட்டாங்க. ஆனா எம்பில்ல பண்ணும்போது அதை வந்து டிசர்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது விளக்க கட்டுரை. இங்க நம்ம மெத்தடாலஜியை கத்துக்கிறக்கூடிய இடமாக அது இருக்கும். அப்போ ஒரு 3 கட்டுரையோட தொகுப்பை வந்து நம்ம ஒன்று சேர்த்து ஒரு ஆய்வேடா கட்டமைக்கிறோம் அப்படின்னா, இந்த 3 கட்டுரைக்குமான தொடர்ச்சி அதுதான் வந்து இயல் பகுப்பா இருக்கும். அதுதான் வந்து அந்த ஒரு நேர்த்தியில கொண்டு வரக்கூடிய ஒரு அடையாளமா இருக்கும். அப்ப ஒரு தலைப்புக்கு ஏற்ப இயலை பகுப்பது, அந்த அந்த தலைப்புக்கு ஏற்ப எத்தனை வகையான இயலா பகுக்கிறோம், ஒரு 3 இயல்கள் அல்லது 4 இயல்கள் அப்படின்னு சொல்லி பகுக்கிறோம். பகுத்துட்டு அந்த இயல் பகுப்பை ஒவ்வொரு கட்டுரையாக நம்ம அடையாளப்படுத்துறோம். அந்த ஒவ்வொரு கட்டுரையுமே விளக்க கட்டுரையா இருக்கும். அங்க வந்து நம்ம மெத்தடாலஜி ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுவோம். முழுமையான மெத்தடாலஜி அதுல வந்துருமா அப்படின்னா பெரும்பாலும் இருக்காது. ஆனா அந்த மெத்தடாலஜியை ஃபாலோ பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். அந்த பயிற்சிக்கான இடம் தான் வந்து டிசர்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனா ஆய்வேடு என்பது ஒரு முழுமை பெற்ற வடிவம். அதுதான் வந்து நம்ம பிஹெச்டியில நம்ம பண்றோம். ஆய்வேடு என்பது முழுமை பெற்ற வடிவம். இங்க எல்லா நெறிமுறைகளும் பயன்படுத்தப்படுகிறது. அதனாலதான்
ஒரு சிறந்த ஆய்வேடு என்பது சிக்கலை மையமிட்ட ஆய்வேடாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அடையாளத்தை வந்து நம்ம பயன்படுத்துறோம். அப்போ இந்த சிக்கலை மையமிட்ட ஆய்வேடு எப்படின்னு சொல்லும்போது, பழக்கத்தாலோ இயல்பான அறிவின் தூண்டுதலாலோ உடனடியாக பயன் தரத்தக்க விளக்கத்தை காண முடியாத சூழல் தான் சிக்கல். என்ன அப்படின்னா உடனே கிடைக்காது. அப்போ விளக்கம் கிடைக்கிறதுக்கான சூழலை வந்து நம்மளே உருவாக்கணும். அப்ப அந்த சூழலை உருவாக்கக்கூடிய அடையாளம் தான் ஆய்வு சிக்கல் அப்படின்னுவோம். இதை வந்து பல சோதனைகளின் அடிப்படையில அல்லது அனுபவங்களின் அடிப்படையில அல்லது கால செலவுகளின் அடிப்படையில இந்த சிக்கலை அவிழ்க்கிறதுக்கான, இந்த சிக்கலை தீர்ப்பதற்கான, இந்த சிக்கலை கண்டுணர்வதற்கான சூழலை உருவாக்குவதுதான் ஆய்விற்கான காலம் அப்படின்றத சொல்ல முடியும். அப்போ இந்த சிக்கல் வந்து 2 நிலையில வகைப்படுத்தலாம். ஒண்ணு வந்து கொள்கை சிக்கல், இன்னொன்னு செய்முறை சிக்கல். இந்த 2 நிலையில வந்து வகைப்படுத்தலாம். நாம் ஒரு ஆய்வு தலைப்பை எடுக்கும்போது சிலர் கொள்கை அடிப்படையிலான தலைப்புகளை எடுப்பார்கள். உதாரணமாக மாடர்ன் லிட்ரேச்சர்ல மட்டும்தான் நான் ஆய்வு பண்ணுவேன், மாடர்ன் லிட்ரேச்சர்ல குறிப்பா இசங்களை பத்தி மட்டும்தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி எடுப்பாங்க. சிலர் வந்து என்ன செய்வாங்க, திறனாய்வு அடிப்படையில நான் ஆய்வு பண்ணுவேன் அப்படின்னு எடுப்பாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம். அதாவது விளக்கமுறை திறனாய்வு அல்லது விதிமுறை திறனாய்வு, செயல்முறை திறனாய்வு இப்படி எடுக்கும்போது, பகுப்பு முறை திறனாய்வு அப்படின்னு எடுக்கும்போது இந்த அடிப்படையில அந்த நம்ம சிக்கலை அணுகக்கூடியது அப்படின்றது ஒண்ணு. சிலர் அணுகுமுறை வாயிலாக ஒரு தலைப்பெடுப்பாங்க. சமுதாயவியல் அணுகுமுறை அல்லது உளவியல் அணுகுமுறை, அமைப்பியல் அணுகுமுறை, காலனியம் பின் அமைப்பியல் அணுகுமுறை, நவீனத்துவம், பின் நவீனத்துவம், இப்படி அணுகுமுறையின் அடிப்படையிலான ஒரு தலைப்பை எடுப்பார்கள். அவ்வாறு எடுக்கும்போது அந்த இசங்கள் சார்ந்து பேசக்கூடிய ஒரு கொள்கையை வரையறுத்தல், ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில் நின்று அந்த கருத்தை நிலைநிறுத்துதல் அப்படின்ற தன்மையில சொல்லும்போது அதை ஒரு நம்ம பயன்படுத்துவோம். உதாரணமா சில ஆய்வேடுகள் வந்து ஒரு மாடர்ன் லிட்ரேச்சர்ல ஒரு ஒரு உதாரணமா ஜி நாகராஜனுடைய புரத்தி முடுக்கையோ நாளையோ நம்ம ஒரு நாவலா எடுத்துக்கிட்டு அந்த நாவலை நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய காலனி அடிப்படையிலையோ அல்லது நவீனத்துவ அடிப்படையிலையோ அதை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம நவீனத்துவம் சார்ந்த அந்த கோட்பாடுகளை முன்னெடுத்து அந்த கோட்பாட்டுகளின் வழி அந்த நாவலை அணுகக்கூடிய ஒரு அணுகுமுறை சூழல், இந்த அணுகுமுறை சூழல் வந்து உருவாகும். அப்போ இந்த இந்த நாவலை அணுகும் போது நம்ம ஒருவேளை அதை நவீனத்துவம் அடிப்படையில் அணுகும் போது அதுல நவீனத்துவ மாதிரியான இடம் கொடுக்கல அப்படின்னா, அப்போ அந்த அந்த வாசிப்பு முறைகள்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த அணுகுமுறை வேறுபட்ட அணுகுமுறை நம்ம நவீனத்துவத்துல கொண்டு போய் நிப்பாட்டுறோம். அப்போ அங்க வந்து நவீனத்துவமான விஷயங்களை தாண்டி வேற ஏதாவது ஒரு கோட்பாட்டுக்குள்ள உள்ள போய் அந்த நாவல் நிக்குது அப்படின்னா, அப்ப நவீனத்துவத்துல இருந்து விலகக்கூடிய ஒரு அடையாளமாக அதை நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது அந்த நம்மளுடைய கொள்கையில இருந்து பிறந்து போகக்கூடியதா இருக்கும்போது அப்ப நவீனத்துவத்துக்கான கூறுகள் என்னன்றதை மட்டுமே கண்டுபிடிக்கக்கூடிய நம்மளுடைய தேடலை அமைக்கணும். அப்படி அமைக்கும் போது இது கொள்கை சார்ந்த சிக்கல் அப்படின்னு சொல்றோம். செயல்முறை சார்ந்த சிக்கல் அப்படின்னும் போது இதைதான் பிராக்டிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். ஒரு 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 தலைப்பை எடுத்துக்கொண்டு அதை செய்முறை வடிவிலான ஒரு 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 ஆய்வுக்குள்ள உட்புகுத்தி அதுல வரக்கூடிய ரிசல்ட்டை எடுத்து அதை கொண்டு போய் முன்னிறுத்தக்கூடிய முடிவை கொண்டு வரக்கூடிய ஒரு அடையாளத்தை செய்முறை சார்ந்த சிக்கல் அப்படின்றத நம்ம சொல்றோம். அப்போ இந்த அடிப்படையில இந்த ஆய்வேட்டை அந்த ஆய்வு சிக்கலை வந்து நம்ம முன்னிறுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கிறது அப்படின்றது ஒண்ணு. இந்த ஆய்வுல இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்ல வேணாம், அது வந்து உற்றுநோக்கல் அப்படின்றது ஒரு விஷயம். இந்த உற்றுநோக்கல் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு ஒழுங்குமுறைக்கு உட்பட்ட சோதனை முறை அப்படின்றதுதான் உற்றுநோக்கல் அப்படின்றது. இன்னும் நல்லா சொல்ல போனா ஒரு காரணத்தை கண்டறிதல் அப்படின்றது. சில ஆய்வேடுகள் சிலருடைய ஆய்வு தலைப்புகள் எப்படி இருக்குன்னா, சமகாலத்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு ஒர்க்கா இருக்கும். அதாவது ஒரு ஒரு நாவலை எடுத்துக்கிட்டு அந்த நாவலுடைய களத்தை நேர்ல பார்த்து, இன்னொன்னு ஒரு நாவலை எடுத்துக்கொண்டு அந்த நாவல் இப்போ ஒரு வேல்பாரி
நாவல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சங்ககால வாசிப்பு முறைகளுக்குள்ள இருந்து அந்த நாவல் அது எப்படி நாவலா வருது அப்படின்ற அந்த வாசிப்பு முறைகளுக்குள்ள அவங்க அதை கொண்டு வருவாங்க. அப்ப இந்த களம், இந்த களத்தை அடையாளப்படுத்தக்கூடிய விஷயத்தை சொல்ல வரும் பொழுது, அந்த காரணத்தை கண்டறிய முற்படும் பொழுது அங்கு உற்றுநோக்கல் மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. அப்ப இந்த உற்றுநோக்கு முறைன்றது ஒரே மாதிரியான உற்றுநோக்கு முறை இருக்கா? கிடையாது. வேறுபட்ட உற்றுநோக்கு முறை இருக்கு. ஒண்ணு உடன்பாட்டு உற்றுநோக்கு முறை. நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு, நம்ம எடுத்துக்கொண்ட களத்தின் அடிப்படையில உடன்படக்கூடிய அடையாளத்தில் இருக்கக்கூடிய உற்றுநோக்கு முறை ஒண்ணு உண்டு. 2வது வேறுபடுத்தும் முறை. உற்றுநோக்குல இருந்து வேறுபடக்கூடிய இடங்களை மட்டும் கண்டறியக்கூடியது. 3வது கூட்டு உணர்வு முறை. உற்றுநோக்கு முறையில ஒரே ஒரு கூட்டமைப்பாக தாம் எடுத்துக்கொண்ட கருத்தை ஒரு கூட்டுணர்வு முறையில கொண்டு வரக்கூடியது. பல்வேறு இடங்கள்ல வெவ்வேறு இடங்கள் இது ஒரு வகையில ஒப்பீட்டு ஆய்வு முறைகளாக. அப்ப இந்த மாதிரியான உற்றுநோக்கு முறைகளை நாம் கையாளுவது ரொம்ப முக்கியம் அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இதே இந்த ஆய்வு சிக்கல் மாதிரி இன்னொரு விஷயம் இருக்கு. அதுதான் கருதுகோள். நிறைய ஆய்வாளர்களுக்கு இந்த கருதுகோளை எப்படி முன்னிறுத்துவது, எப்படி வரையறுப்பது என்பதில் நிறைய சிக்கல் இருக்கு. சில கருதுகோள் என்பது என்ன அப்படின்னா, ஒரு தலைப்பிற்கேற்ப எடுத்துக்கொண்ட ஒரு வழித்தடம் அல்லது ஒரு வழிப்பாதை என்பதுதான் கருதுகோள். தாம் எடுத்துக்கொண்ட தலைப்பை அந்த தலைப்புக்கு தகுந்த மாதிரியான தரவுகளை எடுப்பதற்கான ஒரு வழிப்பாதை, அதுதான் கருதுகோள் அப்படின்னு சொல்றோம். அப்போ நம்ம எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு இருக்கும்போது அந்த தலைப்புக்கான தரவு எங்கிருந்து எடுக்கிறோம் அப்படின்னு ஒரு முன் திட்டமிடல் தான் கருதுகோள் அப்படின்னு சொல்றோம். இந்த இப்போ உதாரணமா சங்க இலக்கியங்கள்ல ஒரு தலைப்பு எடுக்கிறோம் அப்படிங்கும்போது அந்த அந்த தலைப்புல இப்ப குறுந்தொகையை பத்தி நம்ம ஒரு தலைப்பு எடுக்கிறோம். குறுந்தொகை பாடல்களை மட்டும் நம்ம பார்க்கறது அப்படின்றது கிடையாது. குறுந்தொகையில வேந்தர்களை பத்தின குறிப்பு அப்படின்னு ஒரு தலைப்பு எடுத்துக்கிறோம். குறுந்தொகையில வேந்தர்களை பத்தின குறிப்புகளை பூரா நம்ம முன்னெடுக்கிறோம். அது ஒரு வழிபாதை. ஆனா அந்த வேந்தர்களை பத்தின பாடல் குறுந்தொகையில மட்டும்தான் இருக்கா அப்படின்னா கிடையாது. எல்லா சங்க இலக்கிய பாடல்களையும் நம்ம எடுக்க வேண்டியது இருக்கு. எல்லா சங்க இலக்கிய பாடல்களையும் நம்ம அணுக வேண்டியது இருக்கு. அவ்வாறு அணுகும் போது அந்த வேந்தர்கள் பத்தின குறிப்பு எல்லாமே தரவுகளை நம்ம அடுக்கும் போது நம்ம குறுந்தொகைக்கான இடத்தை அதிகமா முன்னிலைப்படுத்துகிறோம். அப்படி முன்னிலைப்படுத்தும் பொழுது ஆனா ஒரு கூட்டு உற்றுநோக்கல் அங்க இருக்கு, ஒரு கூட்டு முறை அங்க இருக்கு. அப்போ ஒரே நேர்கோட்டுல அதை அமைக்கும் போது அந்த கருதுகோள் செயல்படும். அந்த வழிப்பாதை அந்த ஆய்வை கொண்டு செல்வதற்கான ஒரு வழியாக அமையும் அப்படின்றத சொல்லுவோம். இந்த கருதுகோள் என்பது எளிய முறையில் அமையக்கூடிய கருதுகோள் ஒண்ணு. சில ஒரு நிமிஷம் சார். ஜெகத் மைக்ரோஃபோன் ஆன் ஆயிருக்கு, கொஞ்சம் கட் பண்ணிக்கிடுங்க. வாசிப்பு வெளி அப்படின்ற நேம்ல இருக்கிறவங்க போன் ஆன் பண்ணிருக்கீங்க, கொஞ்சம் கட் பண்ணிக்கிடுங்க சார். மைக்ரோஃபோன் ஆன் ஆயிருக்கு, உங்க கட் பண்ணிக்கிடுங்க. வாசிப்பு வெளி. அவர் ஏதோ டிராவல்ல இருக்காரு. ஹலோ, ஆமா டிராவல் போல. சரி சரி நம்ம பேசுவோம். அடுத்து மாற்று கருதுகோள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு கருதுகோளை ஒரு வழிபாதையை அமைச்சு வச்சிருப்போம். ஆனா அந்த வழிபாதை நம்ம தரவுகளை எடுக்கும் போது சில இடங்கள்ல ஒரு நெருடலாகவும் ஒரு நெருடலா இருக்கும். இல்லாட்டினா நமக்கு தேவையான தரவுகள் கிடைக்காத சூழலா மாறும். அப்ப என்ன செய்வோம்னா கருதுகோளை மாற்றணும், அந்த வழிபாதையை மாற்றணும். அந்த வழிபாதையை மாற்றி வேற ஒரு சோர்ஸ் மூலமாக அந்த தரவுகளை கையில் எடுக்கணும், வேற ஒரு பகுதி மூலமா கிடைக்கும். இப்போ உதாரணமா குறுந்தொகைக்கு நம்ம எடுக்கும் போது குறுந்தொகையில நமக்கு அதுக்கான தரவுகள் சரியா கிடைக்கல அப்படின்னா அகநானூரை எடுக்கிறோம். அகநானூரை எடுத்துட்டு ரெண்டும் சங்க காலம் தான், ஒரே காலகட்டம் தான், வேற பெரிய மாற்று கிடையாது. அப்போ இந்த மாற்றை நம்ம சரியா எடுக்கிறோம் அப்படின்றது விஷயம். அப்போ இந்த இடைவெளி, இந்த மாற்று கருதுகோள் அப்படின்றது ஒரு நிலை. அதற்கடுத்து எதிர்மறை கருதுகோள் அப்படின்றது சொல்லுவோம். சில பாதைகள் நம்ம கொண்டு செல்லும் போது
அந்த அந்த பாதையில சில மாற்றம் வந்து சில தரவுகள் வந்து தவறா இருக்கும்போது எதிர்நிலையில இருக்கக்கூடிய கருதுகோள் அமையும், எதிர்நிலை வழித்தடம் வந்து அமையும் அப்படின்றத சொல்றோம். உதாரணமா சங்க இலக்கியங்களில் நவீனத்துவம்னு சிலர் தலைப்பெடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நவீனத்துவத்துடைய காலகட்டம் என்ன, அந்த சிந்தனைக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லும்போது பல்வேறு அறிஞர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏறத்தாழ ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த சிந்தனை வந்து முன்னாடி வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நவீனத்துவம்னா என்ன அப்படின்னு சொல்லும்போது 400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்த ஒரு கோட்பாடு இன்று மக்கள் வெளியில வந்து அது கால என்ன செய்யுதும் நமக்கு வந்து சில நெருடல் வரும். ஏன் அப்படின்னா இருக்கக்கூடிய கோட்பாடு எடுத்துக்கிட்டே தெரியாத ஒரு காலகட்டம் அப்ளை பண்ணும்போது அங்க நிறைய பாடல்கள் வந்து வரும். அப்போ நம்ம என்ன சிக்கல் வரும், சில கருத்துக்களை வழிய கொண்டு போய் நவீனத்துவத்தோட சேர்க்கிற மாதிரியான ஒரு சூழல் வரும். இதைத்தான் வந்து எதிர்மறை கருதுகோள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பாடல்களை எடுத்துக்கொண்டு வந்து மாடர்ன் இப்போ வந்த கோட்பாட்டுக்குள்ள இது இது வந்து நவீனத்துவ பாடல் தான் நிறுவ முயற்சி பண்ணுவோம். அப்போ இந்த சிக்கல் வந்து நமக்கு வரும். அப்ப ஆனா அதே நவீனத்துவத்தை சமகால படைப்புகள்ல அப்ளை பண்ணி பார்க்கும்போது அணுகும்போது நமக்கு எளிமையான அணுகுமுறையா இருக்கும். ஏன் அப்படின்னா அந்த நாவலும் சமகாலத்துல வந்தது, அந்த கோட்பாடும் சமகாலத்துல வந்தது. அப்போ ஒரே மாதிரி இருக்கும். இப்போ சங்க இலக்கிய பாடல்கள்ல இருக்கக்கூடிய அந்த பாடல்களை தொல்காப்பிய அடிப்படையில முதல் பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் தன்மையில அந்த பாடல்களை அணுகணும் அப்படின்னா ரொம்ப எளிமையா அணுகிடலாம். காரணம் என்ன, தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் சமகாலத்துல வெளிவந்தது, அந்த பாடல் வாசிப்பு முறைக்காகவே தொல்காப்பியத்தை நம்ம படிக்க முடியும் அப்படின்னு நம்ம அது எளிமை. அங்க இருக்க உள்ளுறைவு இறைச்சி கோட்பாடுகள் எல்லாமே தொடங்குவது எளிமை. ஆனா அதே உள்ளுறை இறைச்சி கோட்பாடுகளை வந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு நிறைய சிக்கல் வரும். அப்போ இந்த 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 அமைக்கும் போது சரியான முறையில் அமைத்தால் தரவுகள் எளிமையா நமக்கு கையில கிடைக்கும் அப்படின்றதான் முக்கியம். அப்போ நம்மளுடைய ஆய்வை இழுத்து செல்லக்கூடிய ஒரு கருவி எது என்றால் கருதுகோளை சரியான பாதையில அமைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து தரவுகளையும் அந்த தரவுகளை தொகுப்பதற்குமான வடிவம் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா நம்ம சொல்ல முடியும். இதுக்கு அடுத்து ஆய்வேட்டுக்கான இப்பதான் ரொம்ப முக்கியமான கேட்டா எடுத்துக்கொண்ட தலைப்பிற்கும் ஆய்வேட்டில் பேசப்பட்ட இயல் தலைப்பிற்கும் பொருத்தமில்லை. அது அந்த தலைப்பிற்கும் உள்ள பேசப்பட்ட இயல் தலைப்புகளும் இயங்குகிறது. ஆய்வேட்டு தலைப்புக்கு தகுந்த மாதிரி இயல் பகுப்புகள் உருவாக. அப்போ அந்த இயல் பகுப்பு முதல் நிலையில எப்படிப்பட்ட இயல் வைக்கலாம், இரண்டாவது நிலையில இப்படிப்பட்ட இயல் வைக்கலாம். ஒரு வைவால வந்து ஒரு கேள்வி வச்சு ஒருத்தர் வந்து ஒரு ஆய்வேட்டு தலைப்பை வச்சிருந்தாரு. அந்த ஆய்வேட்டு தலைப்பு உள்ள இயல் பகுப்புல வரும்போது அந்த ஆய்வேட்டு தலைப்பிலே ஒரு இயல் இருந்துச்சு. அப்போ வந்து ஒரு கேள்வி வந்தது. எப்படி வந்தது என்றால் ஆய்வேட்டு தலைப்பு ஒண்ணு இருக்கு, இயல் பகுப்புலையும் ஆய்வேட்டு தலைப்பு ஒண்ணு இருக்கு, அப்ப மீதம் 3 இயல்கள் வந்து எதுக்கு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி வந்தது. அப்போ ஆய்வேட்டு தலைப்புக்கான தலைப்பையும் ஒரு பார்ட் ஆஃப் இயல் தலைப்பாக வைத்தால் அப்போ மிச்ச இயல்கள் எதை பேசுகின்றன அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அப்போ அது தொடர்புடைய வேறு வேறு தலைப்புகள் தான் தலைப்பாக இருந்தால் இப்படிப்பட்ட கேள்விகளை நாம் எதிர்கொள்ள வேண்டியது வரும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போ இந்த இயல் தலைப்பு ரொம்ப முக்கியமானது. ஒவ்வொரு இயலிலும் நாம்
எதை எதிர்கொள்ளப் போகிறோம், ஒவ்வொரு இயலும் எதை பேசப் போகிறது அப்படின்றது ஒரு விஷயம். உதாரணமா கலித்தொகை பத்தி ஒருத்தர் ஒரு ஒரு அஹ், கலித்தொகையில் மாந்தர்கள் அப்படின்னு ஒருத்தர் ஒரு நிலை எடுக்கிறாரு அப்படின்னா, கலித்தொகையில மாந்தர்னு சொல்லும்போது மாந்தர்கள் யாருன்றதுக்கான விளக்கம் வந்து தொல்காப்பியத்துல இருக்கு. அந்த தொல்காப்பியம் அதை பேசுது. அதை பேசும்போது கலித்தொகையில 5 திணை இருக்கு. அதாவது 5 ஒழுக்கம் இருக்கு. 4 நிலம், 5 ஒழுக்கம். அந்த 5 ஒழுக்கத்த பேசும்போது, அந்த 5 திணை வடிவிலான அப்படியே இயல் தலைப்பா உள் வச்சோம்னா, நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. நம்ம இயல் தலைப்பிலே 5 திணையும் பேசி முடிச்சுட்டு, கலித்தொகை மாந்தர்கள்னு ஒரு இயல் தலைப்பு வச்சோம்னா பிரச்சனை வரும். இதுதான் சிக்கல். அப்போ இயலை வரையறுக்கும் பொழுது, ஒரு நேர்த்தியான கட்டமைப்பில் இயலை வரையறுக்க வேண்டும் அப்படின்றது ஒண்ணு. அதுக்கடுத்து ஆய்வு எல்லை என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். சிலர் வந்து ஆய்வு தலைப்பை ஒரு பெரிய பரந்துபட்ட வழியில எடுத்து வச்சிருப்பாங்க. குறிப்பாக 10 ஆண்டுகளில் வெளிவந்த நாவல்களில் அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு தலைப்பு எடுப்பாங்க. அல்லது தமிழ் நாவல்களில் அப்படின்னு சொல்லி பொதுவா ஒரு தலைப்பு எடுப்பாங்க. அப்ப மாயூரம் வேதநாயகம் பிள்ளையில இருந்து இன்னைக்கு சமீபத்தில் எழுதிட்டு வர்றவங்கள்ட்ட இருந்து தொடர்ந்து அந்த நாவலுடைய வடிவம், அவ்வளவு நாவலை படிச்சிட்டோமா, அவ்வளவு நாவலையும் நம்ம பார்க்கிறோமா அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அப்ப நம்முடைய நோக்கத்திற்கு தகுந்த மாதிரி எல்லையை வரையறுக்க வேண்டும். தமிழில் நாவல்களில் உலகமயமாதல் அப்படின்னு நம்ம ஒரு தலைப்பு எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு 20 நாவலை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, அப்ப அந்த 20 நாவல்களை வந்து எல்லையில வரையறுக்கணும். இந்த இந்த நோக்கத்திற்காக நான் தேடப்பட்ட நாவல்களில் இந்த 20 நாவல்களை மட்டும் ஆய்வு பரப்பை கருதி, காலம் கருதி, எல்லை கருதி நான் எடுத்துக்கொள்கிறேன் அப்படின்ற அந்த எல்லையை வந்து நம்ம கரெக்டா வரையறுக்கணும். அப்படி வரையறுக்கல அப்படின்னா வந்து சிக்கல் வரும். சில கேள்விகளை எதிர்கொள்ள முடியாது. சில நாவல்கள்ல காலம் குறிப்பிட்ட நாவல்களை மட்டும் நம்ம எடுக்கிறோம்னா, காலம் குறிப்பிட்ட நாவல்களை மட்டும் நம்ம சொல்றோம். அப்ப மற்ற நாவல்கள் எல்லாம் காலம் பத்தின குறிப்பு இல்லையா? எல்லா நாவல்களையும் காலம் இருக்கு. ஆனா நம்ம இதை எடுக்கிறோம் அப்படின்றதுக்கான அந்த எல்லை நம்ம வரையறுக்க வேண்டும் அப்படின்றது ஒரு விஷயம். அப்போ இந்த ஆய்வு எல்லை என்பது ஒரு எல்லாரும் சிந்தித்து செயல்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு நம்ம எவ்வளவு பெரிய தலைப்பு எடுக்கிறோம் அப்படின்றத விட எப்படிப்பட்ட எல்லையை வரையறுக்கிறோம் என்பதில் தான் நம்மளுடைய ஆய்வு செழுமை வரும் அப்படின்றது ஒரு கருத்து. இன்னொன்னு ஆய்வு அணுகுமுறை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு, இப்ப எல்லாருமே வந்து ஆய்வு அணுகுமுறைன்னு சொல்லும்போது நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, தனக்கு தெரிஞ்ச அணுகுமுறையை பூரா உள்ள வைப்பாங்க. ஒரு 3 அணுகுமுறை 4 அணுகுமுறைகளை வந்து உள்ள வைப்பாங்க. இந்த ஆய்வு வந்து சமூகவியல் அணுகுமுறையாகவும், அல்லது வரலாற்று முறை அணுகுமுறையாகவும், அல்லது உளவியல் அணுகுமுறையாகவும் அப்படின்னு சொல்லி 3-4 அணுகுமுறைகளை வைப்பாங்க. அதே போல திறனாய்வு முறையை சொல்லும் போது விளக்கமுறை திறனாய்வாகவும், விதிமுறை திறனாய்வாகவும் அப்படின்னு ஒரு பெரிய வரையறையை வச்சாங்க. இது வந்து ஒரு ஒரு தவறான நிலை தான். ஏன் அப்படின்னா, அணுகுமுறை என்பது ஏதாவது ஒண்ணு இருந்தா தான் அந்த அந்த நம்மளுடைய வாசிப்பு, நம்மளுடைய ஆய்வு செல்நெறி கரெக்டான வழியில, சரியான வழியில இருக்கும். ஆனா வெவ்வேறு விதமான அணுகுமுறையை வச்சாச்சுன்னா, அந்த கோட்பாட்டு முறைகளிலே மாறுபடும் போது அதற்கு தகுந்த ஆய்வு செல்நெறி அமைகிறதா என்று பார்க்கும் பொழுது அங்கு சிக்கல் வருகிறது. அப்ப அணுகுமுறை என்பது ஒரு குறிப்பிட்ட ஒரு அணுகுமுறையாக இருந்தால் நல்லது. அதே போல திறனாய்வு முறை என்று சொல்லும் பொழுது குறிப்பிட்ட ஒரு திறனாய்வு முறை இருந்தால் மிகவும் நல்லது. நம்மளுடைய ஆய்வு போக்கு ஒரே நேர்கோட்டில் அமைவதற்கு இந்த இந்த அணுகுமுறையும் இந்த திறனாய்வு முறையும் அமையும் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது உள்ளது. அதற்கடுத்து ஆய்வு சான்றாதாரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நம்ம என்ன செய்வோம், எடுத்த உடனே முதன்மை சான்றாதாரங்கள், நிறைய பேருக்கு வந்து அந்த அந்த சிக்கல் வரும். முதன்மை சான்றாதாரங்கள் எது அப்படின்னு வரையறுக்கிறதுலே வந்து ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. அதே போல துணைமை சான்றாதாரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க பத்திரிகைகள் எல்லாமே சேர்த்து போட்டு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம எது முதன்மை எது துணைமைன்ற அந்த பகுப்பு நம்மகிட்ட தெளிவா இருக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம். இதை விட முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடிக்குறிப்பு.
நம்ம நிறைய ஆய்வேடுகளை நம்ம பார்க்கலாம். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு முன்னாடி வந்த ஆய்வேடுகள் எல்லாமே பார்த்தா மேலே வரக்கூடிய அந்த அடிக்குறிப்பு நம்பருக்கு தகுந்த மாதிரி கீழேயே ஒரு கோடு போட்டு நம்பரை போட்டு அடிக்குறிப்புன்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஆனால் சமீபத்தில் வர பெரும்பாலான ஆய்வேடுகள் எல்லாமே அடிக்குறிப்பு என்பது கடைசி பத்தியில இருக்கும். சில அறிஞருடைய ஆய்வு நூல்கள்லாம், குறிப்பாக வந்து ஜெயதேவனுடைய ஆய்வு நூல்கள்லாம் நம்ம பார்க்கும்போது அடிக்குறிப்பு அப்படின்னு சொல்லி போட்டு கடைசி ஒரு 4 பார்ட் 5 பார்ட்டுக்கு பின்னாடி அந்த இயல்களெல்லாம் தாண்டின பின்னாடி அடிக்குறிப்புகள் வரிசையாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த அடிக்குறிப்புகள் வரிசையாக ஒவ்வொரு இயலுக்கும் தனித்தனியான அடிக்குறிப்புகளாக கொடுத்துருப்பாங்க. அந்த அடிக்குறிப்புகளுக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய கால்குலேஷன் இருக்கு. நம்ம ஒரு அடிக்குறிப்பை பயன்படுத்தும் பொழுது 1 அப்படின்னு போட்டு நம்ம அங்கே கொண்டு போய் நிப்பாட்டுறோம். ஒரு இடத்துல நூலை முதன்மைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஒரு இடங்கள்ல கருத்தை முதன்மைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே ஆய்வேட்டுக்குள்ள அந்த கருத்தை நாம் சொல்ல முடியாத போது, சொல்லும்போது அந்த ஆய்வு செல் நெறியில சிக்கல் வரும் பொழுது அந்த இடத்துல நம்பர் கொடுத்துட்டு அந்த ஆய்வு கருத்தையே அவருடைய மேற்கோள் கருத்தையே நாம் அடிக்குறிப்பில் கூட சில நேரங்கள்ல கொடுக்கலாம். இது பழைய முறைகள்லையும் பயன்படுத்தி இருக்கிறாங்க. அப்போ இப்பவும் வந்து நம்ம அடிக்குறிப்பை வந்து பயன்படுத்தலாம். சில ஆய்வேடுகள்ல தேவையில்லாத அடிக்குறிப்புகள்லாம் நிறைய இருக்கும். ஆனா அப்படி இருக்கக்கூடாது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அடிக்குறிப்பு எண்ணும் அந்த நூலுக்கான விளக்கமும் அந்த நூலுக்கான நம்பர்ஸும் சரியான முறையில இருக்குதா அப்படின்றத சரிபார்க்கக்கூடிய ஒரு நுண்ணறிவு ஒரு ஆய்வாளனுக்கு இருக்கணும் அப்படின்றது விஷயம். போல துணைநூறு பட்டியல் கொடுக்கும் போதும் நாம் பயன்படுத்தப்பட்ட அடிக்குறிப்புகள் தான் துணைநூறு பட்டியல்ல இருக்கணும். பயன்படுத்தப்படாம படிச்சுட்டு மட்டுமே வச்சிருப்போம். அந்த நூலை வந்து நம்ம அடிக்குறிப்புக்காக பயன்படுத்தி இருக்க மாட்டோம். ஆனா நம்ம வந்து படிச்சிருப்போம். அந்த நூலுடைய கருத்து நம்ம எடுத்துருப்போம். அப்படி சூழல்ல துணைநூறு பட்டியல்ல கொடுக்கும்போது அடிக்குறிப்புல பயன்படுத்தப்பட்ட துணைநூறு பட்டியல்கள்ல முதன்மையாகவும், பயன்படுத்தப்பட்ட நூல்களுடைய துணைநூறு பட்டியல் வந்து 2வது நிலையிலையும் பயன்படுத்தப்பட்ட துணைநூறு பட்டியல் ஒரு தலைப்பு போட்டு நம்ம தனியா கொடுக்கலாம். அப்போ அந்த அந்த புரிதல் வந்து நிறைய ஆய்வேடுகள்ல அந்த குழப்பம் இருக்கு. அவங்க அடிக்குறிப்பு அப்படின்னு சொல்லி போட்டு வரிசையா எல்லாத்தையும் ஒரே லிஸ்ட் அவுட் போட்டு அகர வரிசையில போட்டு கொடுப்பாங்க. ஆனா அது வந்து ஒரு பின்னாடி நம்ம ஆய்வேட்டை வேற யாராவது பயன்படுத்த வரும் பொழுது அவங்களுக்கு அதை புரிதல்லையும் அதை பார்க்கறதுலையும் நெருடல் வரும். ஆனா இப்படி பயன்படுத்திட்டோம்னா அடிக்குறிப்புக்கு தகுந்த மாதிரியான துணைநூறு பட்டியல், பயன்படுத்தப்பட்ட துணைநூறு பட்டியல்னு 2ஆ பிரிச்சிட்டோம் அப்படின்னா பெரும்பாலும் ஆய்வேட்டை நான் வாசிக்கும் போது வாசிப்பவர்களுக்கும் அந்த சிக்கல் வராது. நம்ம ஆய்வேட்டை பின்பற்றுபவர்களுக்கும் அந்த சிக்கல் வராம இருக்கும் அப்படின்றது ஒரு ஒரு நிலையாக நம்ம பார்க்க முடியும். அதே போல ஆய்வேட்டில் பின்னிணைப்பு என்பது சிலர் வந்து சொல்லுவாங்க, பின்னிணைப்பு கட்டாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு ஆய்வேட்டில் பின்னிணைப்பு கட்டாயமா இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது. ஆய்வேட்டில் பின்னிணைப்பு என்பது உள்ள ஆய்வேட்டுக்குள்ள பயன்படுத்த நம்ம தரவை எடுத்திருப்போம். அந்த தரவை நம்ம எப்படியாவது ஆய்வேட்டுல சொல்லியே ஆகும். ஆனா இயற்கை பகுப்புலையோ அல்லது ஆய்வு அந்த பத்திக்குள்ளேயோ நம்ம அதை உள்ளடக்க முடியாத சூழல் வரும் பொழுது இந்த பின்னணி அந்த கருத்தை நாம் பின்னணி பட்டியலிட்டு குறிப்பிடலாம். சில தகவல்ல எடுக்கக்கூடிய கருத்துக்கள் உள்ள அடக்க முடியாது, உள்ள சொல்ல முடியாது. அது ஒரு பெரிய பத்தியா இருக்கும். அல்லது அந்த கதையை நம்ம வந்து எப்படியாவது அந்த இடத்துல உள்ள சொல்லணும். ஆனா சொல்ல முடியாது. ஏன் கதையை சொன்னா அதோட அந்த ஆய்வேட்டுடைய அமைப்புல எழுதக்கூடிய வடிவ முறையில குழப்பம் வரும் அப்படின்னு சொல்லும்போது அதை பின்னிணைப்பாக நாம் பட்டியலிட்டு கொடுக்க முடியும் அப்படின்றது ஒரு கருத்து. அப்போ பின்னிணைப்பு நம்ம நேர்த்தியான முறையில வரிசைப்படி அடுக்கி எந்தெந்த இயலுக்கான பின்னிணைப்பாக இது இருக்கிறது அப்படின்ற அந்த அடையாளத்தின் அடிப்படையில அந்த பின்னிணைப்பை வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றது விஷயம். எவ்வளவுதான் இருந்தாலும் சிலர் வந்து நல்ல ஆய்வேட கட்டமைப்பாங்க, நல்ல ஆய்வு கட்டுரை எழுதுவாங்க. ஆனா அவங்களுக்கு முடிவுரை எழுத தெரியாது. ஏன் அப்படின்னும் போது அந்த முடிவுரை எழுத தெரியாத சூழல் ஏன் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு கருதுகோளை எடுத்துக்கொண்டு அதற்கான தரவை எடுத்து அந்த தரவை சரியான முறையில நம்ம பட்டியலிட்டு கொண்டு வந்தாலும் கூட அந்த தரவை சரியான முறையில் அனலைஸ் பண்ணணும். நம்ம வந்து அதை உள்வாங்கியிருக்கணும். அந்த உள்வாங்கின வடிவம் நம்ம எதை சொல்ல வர்றோம், அந்த இந்த இந்த சிக்கல் வந்து
எப்படி அவிழ்க்கப்படுது அப்படின்ற அந்த தெளிவு நம்மகிட்ட இருந்துச்சுன்னா, ஒரு ஆய்வு கட்டுரைக்கானவோ அல்லது ஒரு ஆய்வேட்டுக்கானவோ முடிவுரை சரியான முறையில அமைஞ்சிரும். ஆனா நம்மகிட்ட அந்த தெளிவு, அத கொண்டு செல்லுதல்ல இருக்கக்கூடிய குழப்பங்கள் இருந்தது அப்படின்னா, அந்த முடிவுரை சரியான முறையில அமையறதுக்கான வாய்ப்பு குறையும் அப்படின்றது ஒரு கருத்து. அப்போ ஆய்வேட்டில் இருக்கக்கூடிய கட்டமைப்புல முதல் நிலையில முன்னுரை, நோக்கம், ஆய்வு சிக்கல், கருதுகோள், அதுக்கப்புறம் வந்து ஆய்வு எல்லை, அப்புறம் இயல் பகுப்பு, அப்புறம் துணைமை சான்றாதாரங்கள், அப்புறம் அடிக்குறிப்பு, அதுக்கு பின்னாடி துணைநூற் பட்டியல் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை வந்து நம்ம உள்ள வைக்கிறோம். இடையில இன்னொரு முக்கியமான ஒரு இடத்த நான் விட்டுருக்கேன், அது கடைசியா சொல்லணும்னு விருப்பப்பட்டதுனால. ஆய்வு முன்னோடிகள் நம்ம பெரும்பாலும் அதை அதை வந்து நம்ம முன்னோடிகள் படிதான் நம்ம ஆய்வு எடுத்திருப்போம். ஆனா நம்ம அதை சொல்றதுக்கு யோசிப்போம். ஆனா எப்பவுமே ஒரு நல்ல ஆய்வேட்டுக்கான அடையாளம் அந்த ஆய்வுக்கான முன்னோடியை சுட்டுவதில் தான் உண்டு. நாம் ஒரு தலைப்பை எடுத்திருக்கும் பொழுது அந்த தலைப்பு சார்ந்து வேறு யாரெல்லாம் எடுத்திருக்காங்க, அந்த தலைப்பு சார்ந்து எப்படியெல்லாம் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற அந்த 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 முன்னோடியில வந்து அதை சொல்லணும். இந்த தலைப்புல இவரு இந்த தலைப்புல இந்த பல்கலைக்கழகத்துல இந்த ஆய்வேடு வந்திருக்கு அப்படின்ற அந்த ஒரு பட்டியல் வந்து இருந்துச்சு அப்படின்னாக்கா, அதுல இருந்து நம்மளுடைய ஆய்வேடு எப்படி வருது அப்படின்றத நம்ம சொல்ல முடியும், எப்படி வேறுபடுகிறதுன்றதை நம்ம சொல்ல முடியும். அப்போ ஆய்வு முன்னோடிகள் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதுதான் நம்மளுடைய ஆய்வை மேலும் வலுப்படுத்தும், செம்மைப்படுத்தும் அப்படின்றது ரொம்ப கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அப்போ ஒரு ஆய்வேட்டில் நாம் இவ்வளவு விஷயங்களை நாம் கவனிக்கணும். நான் சொன்ன எல்லா தகவலும் நான் முழுசா சொல்லிட்டேன்னு சொல்ல முடியாது. நான் சொல்ல முடியாத நிறைய தகவல்கள் இருக்கு. இருந்தாலும் எனக்கு தெரிந்தவரை, நான் கவனித்தவரை இவ்வளவு விஷயங்களும் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் விடுபட்டது ஏதாவது இருந்தால் ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்பினால் அதை பற்றி விவாதிப்பது நல்லது என்று நான் நினைக்கிறேன். நன்றி சார். நேரடியாக நம்ம கலந்துரையாடலுக்கு பெறுவோம். அதைத் தொடர்ந்து நம்ம நன்றி உரை வந்து நம்ம பதிவு பண்ணுவோம். இப்ப கலந்துரையாடுவதற்கான நேரம். பங்கேற்பாளர்கள் உங்களோடு ஏதாவது ஐயங்கள் இருந்தால் அல்லது சந்தேகங்கள் இருந்தால் அல்லது கூடுதலான செய்திகள் ஏதாவது நீங்க சொல்ல விரும்புனா நீங்க பதிவு பண்ணலாம். இது டிஸ்கஷன் டைம், பயன்படுத்திக்கிடுங்க. இளம் ஆய்வாளர் பயன்படுத்திக்கிடுங்க. நீங்களும் எங்களை போல நல்ல நிலையை நோக்கி வரணும். அதுக்கு தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நம்ம வந்து ஆய்வுத்துறையில அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை எல்லாம் நம்ம அழைச்சிட்டு வந்து இந்த பயிலரங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம். தயவு செய்து பயன்படுத்துங்க. இது கல்லூரி இல்லை, பல்கலைக்கழகம் இல்லை, எந்த நெறியாளருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இது ஒரு திறந்த வெளி அரங்கம், உங்களுக்கான அரங்கம். இங்க நீங்க இதை சரியா பயன்படுத்திக்கிடுங்க. உங்களுடைய எதிர்கால ஆய்வை நல்ல முறையில நீங்க முன்னெடுத்து சென்று ஒரு நல்ல நிலையை நோக்கி எல்லாரும் வரணுன்றது தான் எங்களுடைய நோக்கம். கலந்துரையாடல் நேரம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் பதிவு பண்ணலாம். சார், ஏதாவது கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஒன்றும் நீங்க உங்க இது பண்ணிக்கிடுங்க, அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம் சார். உரை வந்து சிறப்பா இருந்தது சார். துணைநூறு பட்டியலுக்கு வந்து தனியா காமிக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் பயன்படுத்த அப்படின்னு சொன்னீங்க. நம்ம எப்பயுமே துணைநூறு பட்டியல் அந்த நோட் காமிக்கிறதுக்கான நூல் தான் வந்து இருக்கும். அது இல்லாம பயன்படுத்தப்பட்ட நூல்கள் அப்படின்னு சொன்னீங்கல்ல, அது வந்து நம்ம வந்து ரெஃபரன்ஸ்க்காக படிப்போம்ல, அந்த மாதிரி சொல்றீங்களா? அது எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்க சார், எனக்கு தெரியல அது. இல்ல மேடம், நம்ம ஆய்வேட்ல வந்து அடிக்குறிப்பு பண்றோம். அடிக்குறிப்பு பயன்படுத்துறோம்ல மேடம். அடிக்குறிப்பு பயன்படுத்தும் போது அடிக்குறிப்பு 2 நிலைகள்ல. இப்போ உதாரணமா முதன்மை சான்றாதாரங்கள், துணைமை சான்றாதாரங்கள். ஆமா சார். ஒரு பிரைமரி இப்போ உதாரணமா அகநானூறுல நீங்க ஒரு ஆய்வு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த அகநானூறுல வரக்கூடிய பாட்டுகளை நீங்க பயன்படுத்தும் போது அந்த அடிக்குறிப்பை நீங்க பிராக்கெட்ல எங்க பயன்படுத்துறோமோ அங்கேயே போட்டுருவீங்க. அப்படிதான் போடணும்.
பிராக்கெட்ல ம். ஒரு பாட்டை பயன்படுத்தும் பொழுது பிராக்கெட்ல இது அகநானூறுல 80வது பாட்டு அப்படின்னு ம். நீங்க போடணும். இது முதன்மை சான்றாதாரத்தை அந்த இடத்துல பயன்படுத்தணும்ன்றது ஆய்வேட்டருடைய ஒரு விதிமுறை. ம். இப்போ அகநானூறு சம்பந்தப்பட்ட ஒரு திறனாய்வாளர் ஒரு ஆய்வு நூலை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா ம். அந்த ஆய்வு நூலை வந்து நம்ம ஒண்ணு அப்படின்னு போட்டுட்டு அந்த ஆய்வாளருடைய இப்போ உதாரணமா தமிழனுடைய ஒரு நூலை சங்கமரபை நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னு ம். சொல்றேன். அப்ப சங்கமரபுல வரக்கூடிய கருத்து ம். அடிக்குறிப்புன்னு ஒண்ணு ம். போட்டிருப்பீங்க. ம். அடிக்குறிப்புன்னு போட்டிருப்பீங்க. இப்ப வாசுவ மாணிக்கத்துடைய ஒரு தமிழ் காதலை நீங்க பயன்படுத்தீங்கன்னா 1 2ன்னு போட்டு ம். அடிக்குறிப்புல அதை கொண்டு வந்து வச்சிருப்பீங்க. நீங்க துணை நூல் பட்டியல் கொடுக்க வரும் பொழுது இப்ப இதே மாதிரி நீங்க ஒரு உதாரணமா ஒரு அகநானூறு பத்தி ஜெகதீசன் சார் எழுதியிருக்காரு. ஒரு புத்தகத்தை நீங்க படிச்சிருக்கீங்க. ஆனா அதை நீங்க ம். மேற்கொள்ள பயன்படுத்தல. அடிக்குறிப்புல ம். நீங்க அதை வந்து கொண்டு வரல அப்படின்னா ம். அந்த ம். புத்தகம் நீங்க பார்த்துருக்கீங்க, நீங்க படிச்சிருக்கீங்க. அப்போ ம். நீங்க துணைநூறு பட்டியல் வைக்கும்போது நம்ம ஆல்ரெடி முதன்மை சான்றாதாரமா அகநானூரை ஃபர்ஸ்ட் வச்சிருவோம். யாருடைய பதிப்பு, ம். ஊவேசாவுடைய பதிப்பு அப்படின்னு வச்சிருவோம். ம். ம். ரெண்டாவது துணைமை சான்றாதாரங்களை கொண்டு வரும்போது இந்த அடிக்குறிப்புல பயன்படுத்திருக்கீங்கல்ல புத்தகம், ம். வாசுவ ம். மாணிக்கம், தமிழ்நல், ம். இதை வந்து நீங்க ம். அடிக்குறிப்புல நீங்க 1 2ன்னு லிஸ்ட் அவுட் போட்டு அந்த ஒரு லிஸ்ட் கொண்டு வந்துடுறீங்க. ம். அதுக்கப்புறம் ஜெகதீசன் சாருடைய புத்தகத்தை நீங்க படிச்சிருக்கீங்க, ம். அவருடைய ஆய்வுக்கோவை நீங்க படிச்சிருக்கீங்க. ஆனா அவர் புத்தகத்தை வந்து நீங்க ஆய்வேட்ல பயன்படுத்தல அப்படின்னும் போது சரி சார். நீங்க ம். அதை மென்ஷன் பண்ணணும். ஏன்னா அவருடைய புத்தகத்தை நம்ம படிச்சிருக்கோன்றதை மென்ஷன் பண்ணணும். அப்படின்னா ம். பயன்படுத்தப்பட்ட நூல்கள்னு தனியா ஒரு லிஸ்ட் கொடுக்குறோம். ம். அப்ப கொடுக்கும்போது அதுல ஜெகதீசன் சாருடைய புத்தகம் வந்துடும். ம். சரி சார், அப்படி நன்றி. இதுலயே இன்னொரு சந்தேகம் என்னன்னா, இப்ப நம்ம வந்து அகநானூறு பாட்ட வந்து பயன்படுத்துறோம்னா, பக்கத்திலேயே நீங்க வந்து நம்பர் போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அ ஆமா. ஆனா அதையுமே நம்ம வந்து பின்னாடி தான் வந்து பாடல் எண் அப்படின்னு சொல்லி நாங்க இல்ல, இதுவரைக்கும் அப்படிதான் போட்டுட்டு வரோம். அது அப்படி சரியான்னு போடக்கூடாது. தெரியல. இல்ல அது நீங்க போடக்கூடாது. போடக்கூடாது. ஏன்னா முதன்மை சான்றா போடக்கூடாது. இப்போ நீங்க ஒரு நாவலே எடுத்துக்கிறீங்க ம். அப்படின்னா, இப்போ உதாரணமா வெங்கடசுடையன் ஒரு நாவல் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அந்த நாவல்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ட நீங்க ஆய்வேட்டுக்குள்ள பயன்படுத்தும் பொழுது அது முதன்மை சான்றாதாரம். ம். அதான் ஃபர்ஸ்ட் பிரைமரி சோர்ஸ் அப்படின்னா, அந்த நாவல்ல ஏதாவது ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய கருத்தை நீங்க அப்படியே எடுத்து இங்க பயன்படுத்துறீங்கல்ல, அப்போ பிராக்கெட்ல அந்த 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 பக்க நம்பரை போட்டுறலாம். அதான் ஃபர்ஸ்ட் பிரைமரி சோர்ஸ். செகண்டரி சோர்ஸுக்கு தான் நம்பர் போடுவோம். அடிக்குறிப்பு நம்பர் போடுவோம். சரி. பிரைமரி சோர்ஸை வந்து நீங்க இங்க போட்டீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இப்போ அகநானூறே நீங்க எடுத்துக்கோங்க. அகநானூறுல ஒரு பாட்டை வந்து இங்க நம்பர் போட்டு அகம்னு நீங்க போடுறீங்க. அதே ம். அடுத்த வரியிலே அகநானூறுல இன்னொரு பாட்டை எடுத்து நீங்க நம்பர் போடுறீங்கன்னா, ம். நீங்க என்ன செய்வீங்க? இங்க மேலதுன்னு கொடுப்பீங்க. ஆமா, ஆமா. ஆமா அகநானூறு சார். அப்ப வரிசையா ஆமா, மேலதுவா இருக்கும். ஆமா. அது 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 வந்து என்னன்னா குழப்பம். எது முதன்மை ஆ. சான்றாதாரம், எது துணைமை சான்றாதாரம்ன்றது குழப்பம். அப்போ ஆனா நீங்க இதுக்கு முதன்மை முன்னாடி உள்ள சான்றாதாரத்தை ஆய்வாளர்கள் இதுக்கு முன்னாடி உள்ள ஆய்வாளர்கள் வந்து அததான் வந்து பின்பற்றியிருக்காங்க சார். நெறைய பேர் அப்படி பண்ணியிருக்காங்க. ஆனா அது அது ஆனா தவறு, தவறானது. ம். தவறு. ஆ சரிங்க சார். முதன்மை இன்னொரு சான்றாதாரத்த கேள்வி. இப் ஆ இப்போ சார். உதாரணமா ஒரு ஆய்வு கட்டுரை இன்னொரு எழுதினாலே ஆ ஆ சொல்லுங்க மேடம். இன்னொரு கேள்வி சார். வந்து சொல்லுங்க. பன்முக நோக்கு. பன்முக ம், நோக்குன்னு பொதுவான தலைப்பு. அதுல நீங்க வந்து ஒரு அணுகுமுறைய தான் வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனா நம்ம ம், வந்து சமூகவியல் பார்வை, உளவியல் பார்வை இப்படி ம். வந்து நம்ம பார்க்குறோம். அப்ப வந்து நம்ம எல்லாத்தையும் தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. அதாவது அந்த புத்தகத்துக்கு ஏற்ப மாரியான செய்திகளோட தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆ நீங்க இல்ல வந்து ஒரு ஒரு தலைப்புக்கு இத தான் அது தெளிவா இருக்கும் அப்படின்றது என்னுடைய ஆ, கருத்து. ஆ இப்ப இல்ல சார். உளவியல்னு இப்ப நம்ம அது வந்து தவறா இருக்குமாங்கிறது என்னோட கேள்வி. இப்ப இல்ல என்னோட தவறா தலைப்ப நான் இருக்க சொல்றேன். வாய்ப்பில்ல. தவறா ஆ, இருக்க வாய்ப்பில்ல. இப்போ ஆ, புதுமை பித்தன் கதைகள எடுக்கிறோம். புதுமை பித்தன் கதைகள்ல ம், வந்து உளவியல் பார்வை அப்படின்னு நம்ம வைக்கிறோம் அப்படின்னா, அணுகுமுறையில ம், நம்ம சொல்லும் பொழுது உளவியல் அணுகுமுறை மட்டுமே நம்ம எடுக்கலாம். ம், ம், ம். ஆ உ அந்த அந்த பழைய நம்ம வந்து அதான் சமுதாய அதான் சார். ஒரு புத்தகம் முழுக்க நம்ம பார்க்கும்போது, சமுதாய ரீதியான இப்ப அகநானூறே எடுத்துக்கிட்டோம்னா, அதுல சமுதாயவியல் கூறுகள் எங்க இருக்கு? தலைவன் ம், தலைவியிட்டே இருக்கக்கூடிய உளவியல் கூறுகள் என்னென்ன இருக்குன்னு பார்க்குறோம். ம். இது வந்து ஒண்ண மட்டுமே பார்த்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறீங்களே, அது வந்து ஆம் அ அது சரியா? அதுக்கு தவறான்னு இன்னும் எனக்கு கொஞ்சம் தெரியல. தெளிவா இருக்கும்ன்றது தான் என்னுடைய கருத்து.
ஓ! சரி, அது சரி. வந்து ஆ. தெளிவா இருக்கும். ஆனா நீங்க ஒரு 4 சாப்டர் பிரிக்கிறீங்க. அதுக்குள்ள வந்து ஆமா. சமுதாய அணுகுமுறை அப்படின்னு வைக்கிறீங்க. ஆ. ஒரு சாப்டர்ல ஆமா. வந்து ஒரு உளவியல் ஒரு பார்க்குறோம். உளவியல் வந்து எப்படி இருக்கும்னா, ஒண்ணு ஒரு இயற்கை கூறுகள் பார்ப்போம்னு வச்சுக்கோங்க. இது வந்து சரியானதா? அதான் அது அது வந்து அதான் 4 ஒரே ஆய்வு தலைப்பு 4 இதுல 4 இயல் தலைப்பா மாறும். 4 ஆ. கான்செப்ட்ல ம். மாறும். அது அந்த ஒரு பன்முகத்தன்மை அப்படின்னும்போது, அது ம். அந்த தலைப்ப நீங்க பன்முகத்தன்மைன்னு குடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்ல. ம். ஆனா, ம். நீங்க வேற ஏதாவது ஒரு பார்வையில குடுத்துட்டு, இது எல்லாத்தையும் ம். வச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த டாமினேட் பண்ற அப்ரோச் மாரி வந்து கூடாதுங்கிறீங்க. ஆ ம். ம். குழப்பம். ம். அந்த அப்ரோச் வந்து சரி. சரியா வராது. குழப்பம். இதே 1 ம். குடுத்துட்டோம்னா, நம்ம தெளிவா இருப்போம். ம். ம். ஆய்வேடும் ம். தெளிவா இருக்கும். படிக்கிறவங்களுக்கும் அது தெளிவா சரி. புரியும். இது ஆ. வந்து என்னுடைய அது கருத்து. மாரி சார் எம்.ஃபில்ல டெசர்டேஷன் அதாவது நம்ம பல்வேறு கட்டுரைகள் தொகுப்பா இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து ம். ஆய்வு நிலை இப்ப நாங்களே வந்து நெறைய ஆய்வுதெல்லாம் எழுதி அனுப்புறோம். ஆனா அது வந்து ம். நெறைய ரிஜெக்ட் ஆகுது. செய்திகளினுடைய கோர்வையா இருக்கிறதுனால ரிஜெக்ட் ஆகுதா? அல்லது தன்னுடைய ஆய்வாளர் வந்து தன்னுடைய கருத்த வந்து சொல்றது தான் முதன்மை பெறுதா? அப்படிங்கிறதும் தெரியல. அதுவும் கொஞ்சம் விளக்கம் தரணும் சார். என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் எம்.ஃபில் பண்ணும்போது என்னுடைய பேராசிரியர் சீனிவாசன் இலக்கணத்துல பண்ணுனேன். அப்போ நான் போனோனே நான் என் டிசர்டேஷன் அந்த அந்த அதுக்கும் தீசிஸ்க்கும் உள்ள வார்த்தைய வந்து எனக்கு என்னுடைய பேராசிரியர் தான் குடுத்தாரு. ஆ சார் இது தீசஸ் சார் அப்படின்னு சொல்லி குடுத்தேன். அப்ப அவரு வாங்கிட்டு அவர் சொன்னாரு, "இது தீசஸ் இல்ல டிசர்டேஷன்" அப்படின்னு சொன்னாரு. ஆ 2க்கு என்ன சார் என்ன வித்தியாசம் நான் கேட்க தயங்கி நின்னேன். ஆனா அப்ப சாரே சொன்னாரு. எப்படி சொன்னாருன்னா, தீசஸ்ன்றது முழுமையான ஆய்வேடு. டிசர்டேஷன்றது அந்த ஆய்வேட்டுக்கு முன் வடிவம். இது இங்க வந்து நீங்க எம்.ஃபில்ல வந்து ஒரு 6 மாசம் உங்களுக்கு டைம் குடுக்குறாங்க. 6 மாசத்துக்குள்ள நீங்க ஒரு ஒரு தீசஸ முழுசா பண்ணிற முடியுமா? அப்டின்னா, அது நீங்க பண்ண முடியாது. இது இது முழுக்க முழுக்க ஒரு ஆய்வேடு எப்படி அமையணும்ன்றதுக்கான களம் தானே ஒழிய, மெத்தடாலஜிய நீங்க கத்துக்கலாம் எம்.ஃபில்ல. ஆனா எம்.ஃபில்ல நீங்க முழு ஆய்வேட நீங்க பண்ணிற முடியாது அப்டின்னு சொல்லி அவரு சொன்னாங்க. அதனால அது முன் வடிவம். இத நல்லா சொல்லப்போனா விளக்க உரை தான். தன்மையிலானது அப்டின்றத அவரு சொன்னாரு. அதுக்கு பின்னாடி தான் அத நான் ஸ்டடி பண்ணும்போது நான் அத புரிஞ்சுகிட்டேன். உண்மதான். 6 மாசத்துக்குள்ள ஒரு கட்டுரை எழுதலாம். ஒரு ஆய்வேட உருவாக்க முடியாது. அப்டின்றது நான் நான் புரிஞ்சுகிட்டேன். அதுக்கு பின்னாடி இந்த ஆய்வு நெறிமுறைகள் அறிஞருடைய கருத்த தமிழனாலயோ, அ சு. வெங்கட்ராமனுடைய கருத்துக்கள் எல்லாம் பார்க்கும்போது, எனக்கு அது இன்னும் கொஞ்சம் தெளிவா புரிஞ்சது. அப்ப சார் சொன்னது கரெக்ட்டு. இது டிசர்டேஷன் தான். அப்போ ஒரு உண்மைய சொல்லப்போனா, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆய்வு தலைப்புகள்லாம் எப்படி எடுக்கப்படுது அப்டின்னா, ஆ திடீர்னு நம்ம போய் நிக்கிறோம். ஒரு கைடு வந்து ஒரு தலைப்பு குடுக்குறாங்க, வாங்கிட்டு வரோம். ஆனா அது வந்து சரியான பார்வையா இல்ல. எனக்கு தெரியல. ஆ ஒரு தலைப்பு எடுக்கும்போது, ஆ ஒரு 1 மாசமாவது, ஒரு 2 மாசம், 3 மாசமாவது நம்ம பரந்துபட்ட ஸ்டடி இருக்கணும். வாசிக்கணும். அதுக்குள்ள தான் இருந்து தான் நம்ம வந்து ஒரு தலைப்ப எடுக்க முடியும். எடுத்தா அது சரியானதா அமையும். ஆனா திடீர்னு போனோனே ஒரு தலைப்பு மட்டும் எடுத்துட்டு, அதுக்கு பின்னாடி நம்ம அதுல ஒரு தலைப்பு எடுக்கணும்னா, குறைஞ்சது ஒரு 6 மாசமாவது அந்த தலைப்புக்குள்ள நீங்க வாசிச்சிருக்கணும். அப்படின்னு சொல்லி அவரு சொல்லுவாரு. அதே மாரி ஒரு ஆய்வு கட்டுரைய வந்து குறைஞ்சது ஒரு 2 மாசமாவது நீங்க வாசிச்சுட்டு தான், நீங்க ஒரு ஆய்வு கட்டுரையே எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்படின்னு சொல்லுவாரு. இன்னும் இன்னும் நல்லா ஒரு நல்ல ஆய்வாளனா வரணும்னா, ஒரு 2 வருஷத்துக்கு எந்த கட்டுரையுமே நீ எழுதாத. தொடர்ந்து வாசி. 2 வருஷத்துக்கு நீ நல்லா வாசிச்சு முடிச்சுட்டு, அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு கட்டுரை எழுது. உன்னுடைய ஒரு கட்டுரைக்கான பயிற்சி தான் மத்த எல்லா கட்டுரைக்குமான வழிவிடும். அப்படின்னு எங்க பேராசிரியர்லாம் சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த அடிப்படையில தான் நான் வந்து அத சொன்னேன். இந்த டிசர்டேஷன்ல வந்து 4 இயல் தலைப்புகள நம்ம பிரிக்கும் பொழுது, ஒரு 3 குறிப்பா ஒரு 2 தலைப்பு அல்லது 3 தலைப்பு பிரிக்கிறோம். பிரிக்கும்போது எல்லாமே அந்த தலைப்ப ஒட்டுன தலைப்பாகவே வரும். அதுல சரியான மெத்தடாலஜி இருக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல முடியாது. ஆனா, மெத்தடாலஜி இருக்கிறதுக்கான ஒரு நுணுக்கம் வந்து அதுல கத்துக்கிட்டதா நம்ம வெளிப்படுத்தணும். அதுல வந்து கருத்துக்கு முக்கியம் இல்ல, மெத்தடாலஜிக்கு முக்கியம் இருக்கு அப்படின்றது ஒரு பார்வை.
அப்படின்றது ஒரு கருத்து மேடம். சார் வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் இந்த துணைநூறு பட்டியல் அதுக்கப்புறம் தான் பயன்பட்ட நூலுன்னு தலைப்பு குடுத்து பண்ணணுங்களாங்க சார்? இல்ல அப்படி இருந்தா சரியா இருக்கும்ன்றது ஒரு கருத்து. சரிங்க சார். அதுக்கு தான் அந்த டெஃபனிஷன் சொன்னேன். பிரைமரி முதன்மை சான்றாதாரம், அடிக்குறிப்புல பயன்படுத்தப்பட்ட துணைமை சான்றாதாரம், நம்ம வாசிச்சிருப்போம். அது அதுக்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடிய சான்றாதாரங்கள் அப்படின்னு சொன்னேன். அப்ப சரிங்க சார். முதன்மை சான்றாதாரம் ஒண்ணு எடுத்திருப்போம். இன்னொன்னு அடிக்குறிப்புல பயன்படுத்தப்பட்ட துணைமை சான்றாதாரம் எடுத்திருப்போம். வாசிச்சிருப்போம். ஆனா அத உள்ள பயன்படுத்தியிருக்க மாட்டோம். அந்த நூலையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்றத தனியா பண்ணுனா நல்லா இருக்கும்ன்றது ஒரு ஒரு செப்பரேட்டா இருந்தா நல்லா இருக்கும்ன்றது ஒரு கருத்து மேடம். சரிங்க சார். சார் அப்புறம் முன்னுரை, நோக்கம், சிக்கல்ன்னு சொல்லி லிஸ்ட் அவுட் பண்ணி சொன்னீங்கல்ல சார், அது ஆமா. மறுபடியும் ஒரு தடவ சொல்ல முடியுங்களாங்க சார்? ஆமா. அதாவது முன்னுரை ஆய்வு சிக்கல் இருக்குல்ல மேடம். ஒரு தலைப்பு எடுக்கிறோம். ஒரு தலைப்பு வந்து சிக்கல் உள்ள தலைப்பா அப்படின்னா, சிக்கல் உள்ள தலைப்புன்றது எதுவுமே கிடையாது. ஆனா, அந்த தலைப்ப சிக்கலுக்கு உட்படுத்தக்கூடியது தான் ஒரு ஆய்வாளனுடைய வேலை. அப்போ அதுக்கான வாசிப்பு முறைகள, அதுக்கான தரவுகள எப்படி சிக்கல உருவாக்குறது நம்மளுடைய வேலை தான். அந்த சிக்கலுக்கான அவிழ்யும் நம்ம தான் செய்யணும். தலைப்பு வந்து சிக்கல உருவாக்காது. அந்த தலைப்புக்கு நம்ம எடுத்துக்கொண்ட அந்த தரவுகள், அந்த தரவுகள்ல வெளிப்படக்கூடிய முறை தான், இதுல இந்த மாரியான சிக்கல உருவாக்குது அப்படின்றத நம்ம முன்னிலைப்படுத்தணும். அதுக்கு அடுத்து அந்த சிக்கல அவிழ்க்கிறதுக்கான வடிவமும் நம்ம ஆய்வேட்டுல இருக்கணும்ன்றது ஒரு கருத்து. அப்போ இதுக்கு தகுந்த மாதிரியான அந்த சிக்கலை விளக்கக்கூடிய மாதிரியான ஒரு முன்னுரை அமையணும். அப்ப நம்மளுடைய நோக்கமும் அது மாரி அமையணும் அப்படின்றது உண்டு. அந்த தலைப்பு நம்ம வெறுமனே நான் தான் சொன்னேன் நற்றிணையில் தலைவி. தலைவி எந்தெந்த இடத்துல எல்லாம் வரான்னு லிஸ்ட் அவுட் பண்றது சிக்கலை உருவாக்காது அப்படின்றத நான் சொன்னேன். அப்போ அந்த அந்த சிக்கலை உருவாக்கக்கூடிய இடம் நம்ம தான் அந்த சிக்கலை உருவாக்குறோம் அப்படின்னா, அந்த சிக்கலை எப்படி உருவாக்குறோம்ன்றதுக்கான விளக்கம் தான் முன்னுரையிலயும், நோக்கத்திலயும் அமையணும். அதுதான் வந்து நம்மளுடைய நோக்கமா இருக்கணும் அப்படின்றது ஒரு கருத்து. இதைத்தான் மேடம் முன் வச்சேன். சரிங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ மேடம். ஐயா வணக்கம். வணக்கம் மேடம். ஆய்வு முன்னோடி வந்து சொல்லியிருந்தீங்க. நான் எடுத்திருக்கிற தலைப்புல இன்னும் யாருமே எடுக்கல. அப்படிங்கும் பொழுது நான் எப்படிங்க ஐயா ஆய்வு முன்னோடி எழுதுறோம்? அந்த ஒரு விளக்கம் சொல்லுங்க ஐயா. தலைப்பு என்ன மேடம்? தலைப்பு வந்து ராம் முருகனுடைய நாவல்கள் பத்திங்க ஐயா. 10 நாவல் இருக்கேங்க. இன்னும் தலைப்பு தெளிவு பண்ணலைங்க ஐயா. ஆனா இது நான் வரைக்கும் யாரும் இல்ல ராம் முருகனை பத்தி யாரும் எடுக்கல. ஆனா நாவல்களை பத்தி நிறைய எடுத்திருக்காங்க. இப்ப அந்த ராம் முருகன் நாவல்களை என்ன பார்வையில நீங்க அணுக போறீங்க அப்படின்றது ஒண்ணு இருக்கு. சரிங்க ஐயா. இப்ப சமுதாய நோக்குல நீங்க அதை பாக்குறீங்க அப்படின்னு நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னா, அப்ப நாவல்கள்ல ஏற்கனவே வேற ஒருத்தருடைய நாவல்கள்ல சமுதாய நோக்க பத்தி ஆராய்ச்சி பண்ணியிருப்பாங்க. ராமுருகனை பத்தி தான் பண்ணியிருக்கணும்னு அவசியம். வேற ஒரு ஆசிரியருடைய எழுத்தாளருடைய நாவல்கள்ல சமுதாய நோக்கு, அது சமுதாயத்துல இருக்கக்கூடிய குடும்ப அமைப்புகளை பத்தி ஒருத்தருடைய நாவல்ல எழுத்துக்குள்ள அந்த நாவல்ல பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே நீங்க ஆய்வு முன்னோடிகளா நீங்க கருதலாம். ராம் முருகனைத்தான் முன்னோடியா நம்ம வச்சிருக்கோம். அவங்க அந்த நாவல்ல பண்ணவங்களை தான் நம்ம முன்னோடியா வைக்கணும் அப்படின்றது இது கிடையாது. இல்ல யாரை எடுத்து ஆய்வு செய்யறோமோ அதைவே முன்னோடின்னு எப்படி நம்ம கொடுக்க முடியும்? அது விதியிலேயே இல்ல, ஆய்வு விதியிலேயே. அந்த தலைப்பை ஒட்டி என்ன ஆய்வு முறைகளை அந்த தலைப்பை ஒட்டி நீங்க எடுக்கிறீங்களோ அது தொடர்பாக முன்னக்கூட்டி வெவ்வேறு படைப்புகள்ல செய்யப்பட்ட ஜெகதீசன் சார் சொன்ன மாதிரி மற்ற நாவல்கள்ல படைப்பாளர்கள் மீது செய்யப்பட்ட பார்வைகளை
நீங்க முன்னோடியா குடுக்கலாம். எடுத்துக்கிட்ட தலைப்பவே முன்னோடியா வந்து அத சொல்லவும் முடியாது. அதுல யாரும் ஆய்வு செய்யலன்ற அதனால தானே அந்த தலைப்ப நம்ம எடுக்கிறோம். யாரும் செய்யாதனால தான் நம்ம செய்றோம். அந்த அப்ப நாம புதுமை என்ன வந்து அப்ரோச் அதனால முடிவு சொல்றோம். பண்றோங்கிறது அப்ரோச்ச பொறுத்து தான் அத நம்ம முன்னோடி ஆய்வுகள வந்து நம்ம குடுக்கணும். அதற்கு நெறைய நெறைய முன்னோடி ஆய்வுகள் இருக்கு. அத நம்ம பயன்படுத்திக்கலாம். நீங்க எடுக்கிற ஆய்வு அணுகுமுறையை பொறுத்து, என்ன அப்ளை பண்ண போறீங்களோ அத பொறுத்து அத நம்ம எடுத்துக்கலாம். நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ம். நல்லது. அதே மாரி இந்த மீனா மேடம் கேட்டது, பார்வை நூல்கள் அப்படின்ற பேர்ல நம்ம குடுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். இங்க கொஞ்சம் மழையா இருந்தனால நானு பேச முயற்சி பண்ணேன். என்னால பேச முடியல. ரெஃபரன்ஸ் புக் தான். கரெக்ட்டா அவங்க அத கோட் பண்ணாங்க. ரெஃபரன்ஸ்ல குடுக்க வேண்டிய விஷயங்கள் தான். பார்வை நூல்கள் முதன்மை பிரைமரி சோர்ஸ், செகண்டரி சோர்ஸ் அப்புறம் வந்து நம்ம 3வதா குடுக்குறது ரெஃபரன்ஸ். பார்வை நூல்கள், பார்வை ஆதாரங்கள்னு நம்ம குடுக்கலாம். அது பெரும்பகுதியும் பலரும் அத குடுக்கறது இல்ல. நான் குடுத்தா ஆய்வுக்கு வந்து வலு சேர்க்கக்கூடியதாகத்தான் அந்த 3வது பகுதி ஒரு என்பது ஒரு நல்ல இருக்கும். நேர்த்தியான ஒரு ஆய்வேடா தெரியும். ஆமா தெரியும். நம்ம கூடுதலா இந்த ஆய்வுக்காக நம்ம கூடுதலா புத்தகங்கள வாசிச்சிருக்கோம். அத நம்ம அடிக்கோல்ல பயன்படுத்துறோமா, மேற்கோள்ல பயன்படுத்துறோமான்றதெல்லாம் தாண்டி, இந்த ஆய்வுக்கு வலு சேர்க்கக்கூடிய வகைகள்ல நெறைய விஷயங்கள நம்ம கவனிச்சிருக்கோம். தொடர்ந்து வாசிச்சிருக்கோம். இப்படியான வாசிப்பின் மீது தான் இந்த ஆய்வ நாம நிகழ்த்தியிருக்கோம் அப்படின்றத நம்மளுடைய ஆய்வு தன்மையை அல்லது திண்மையை வெளிக்காட்டுற இடம் தான் அந்த பகுதி. பார்வை நூல்கள் அப்படிங்கிறது முக்கியமான தவிர்க்க முடியாத ஒரு பகுதி தான். துணைநூறு பட்டியல் வந்து நம்ம குடுக்கணும். முழுமையான துணைநூறு பட்டியலினுடைய ஒரு 100% அவுட்புட் என்ன அப்படின்னா, அது ரெஃபரன்ஸ் புத்தகத்தையும் உள்ளடக்கி இருக்கணும். அது ரெஃபரன்ஸுக்குள்ள வெறும் புத்தகங்கள் மட்டும் வராது. நீங்க ஒரு இணையதளத்துல பார்வையிட்டிருக்கலாம் அல்லது டிஜிட்டல் லைப்ரரிய பாருங்க. அதுல இருந்து புத்தகங்கள நீங்க பார்த்திருக்கலாம். வேற அவுட் சோர்சஸ் என்னலாம் இருக்கோ, அதுலலாம் போய் நீங்க ரெஃபரன்ஸ் எடுத்திருந்திருக்கலாம். அல்லது ரெஃபரன்ஸ்க்காக அத ரீட் பண்ணியிருக்கலாம். இது மாரி விஷயங்கள்லாம் கூட நம்ம அதுல குடுக்கலாம். ஒரு செய்தி தொலைக்காட்சியில வரக்கூடிய ஒரு செய்தி உங்களுக்கு பயன்படக்கூடியதா இருந்திருக்கும். அத நீங்க ரிசீவ் பண்ணியிருக்கலாம். பயன்படுத்தியிருக்கீங்களா இல்லையான்றதெல்லாம் தாண்டி, எடுத்துக்கொண்ட ஆய்வுக்காக நம்ம வலு சேர்ப்பதற்காக இவ்வளவு விஷயமும் நம்ம பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம குடுக்குறதுக்கு அது ரொம்ப ஒரு அவசியமான ஒரு பகுதி. முடிஞ்சா ரெஃபரன்ஸ் போட்டே நீங்க ஆய்வுகளை கொண்டு வந்தீங்கன்னா, ஒரு நல்ல தரமான ஒரு முனைவர் பட்ட ஆய்வேடு என்பது ஒரு நல்ல ஒரு நிலையில அமையும் அப்படின்றதையும் நான் பதிவு பண்ணிக்கிடுறேன். கூடுதலா. சார் ஜெகதீசன் சாரே அத சொல்லிட்டாங்க. கூடுதலுக்காக அத நான் உங்களுக்கு தரவு தெரியப்படுத்துறேன். நன்றி. வேற ஏதேனும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஐயா வணக்கங்க ஐயா. மிக வணக்கம் மேடம். தெளிவான விளக்கங்களா இருந்தது. ஒரு ம். ஐயம்ங்க ஐயா. இப்ப சொல்லுங்க மேடம். அடிக்குறிப்பு, சான்றென் விளக்கம், மேற்கோள் நூல் இது 3க்கும் தனித்தனியான விளக்கங்கள் இருக்கா? இல்ல 3மே நம்ம பயன்படுத்தலாமாங்க ஐயா? இல்ல மேடம். அடிக்குறிப்பு, சான்றன் விளக்கம் 2 ஒண்ணு தானே மேடம். அடிக்குறிப்புன்ற வார்த்தைக்கு பதிலா சான்றன் விளக்கம்னு போடுவாங்க சிலர். ஆனா மேற்கோள் நூல்ன்றது வேற. இப்ப இன்ன வரைக்கும் நம்ம அதத்தான் பேசிட்டு இருந்தோம். அதாவது முதன்மை சான்றாதாரமா பயன்படுத்தப்படுற நூல்கள் எல்லாமே வந்து டெக்ஸ்ட்டுக்குள்ளே கட்டுரைக்குள்ளே வந்துரும். அந்த இயலுக்குள்ளே வந்துரும். அடிக்குறிப்பா பயன்படுத்தப்பட்ட நூல்களுடைய பட்டியல் 2வது நிலையில வரும். அததான் மேற்கோள் நூல்கள் நம்ம சொல்றோம். அந்த அடிக்குறிப்புன்னு நம்ம போடுற இடத்துல, நம்ம எதெல்லாம் மேற்கோளுக்கு பயன்படுத்தியிருக்கோமோ, அந்த நூல தான் நம்ம அதுல போட முடியும் அப்படின்னு சொல்றோம். ஆனா அத தாண்டி நம்ம வாசிச்சிருப்போம். அந்த நூல் நமக்கு பரிச்சயப்பட்டிருப்போம். அத நம்ம சார் சொன்ன மாரி இப்ப நான் சொன்னேன் பயன்படுத்தப்பட்ட நூல்கள்னு சொல்றத விட, சார் சொன்ன மாரி பார்வை நூல்கள்ன்ற பகுதியிலயும் சேர்க்கலாம். பார்வை நூல்கள் அப்படின்னும் கேட்கலாம். இந்த 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 வ இந்த இந்த வரையறை சொல்றேன். முதன் ஆதாரமா பயன்படுத்தப்பட்ட நூல்கள், மேற்கோளில் பயன்படுத்தப்பட்ட நூல்கள் அடிக்குறிப்புல வந்துரும். முதன்மை சான்றாதாரமாக இருந்த நூல்கள் வந்து ஆய்வு கட்டுரைகளுக்குள்ள வந்துரும். அந்த அந்த விளக்கம். பயன்படுத்தப்பட்ட நூல்கள்ன்றது தனி பட்டியல்ல வந்துரும். துணைநூறு பட்டியலுக்குள்ள வரும். அப்படின்றத நம்ம சொல்றோம். இப்ப நான் இன்னும் தெளிவா நான் ஒரு டெஃபினிஷன் குடுத்தேன். ஆ ஆய்வு கட்டுரைக்குள் ஒரு ஒரு நூல ஒரு நாவல வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ உதாரணமா சோலை சுந்தர பெருமாளுடைய செந்நெல் நாவல நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா, செந்நெல் நாவல்ல இருக்கக்கூடிய ஒரு கருத்தை எடுக்கிறோம். ஒரு கருத்தை எடுத்து நம்ம பயன்படுத்துறோம்னா, அந்த நாவல்ல இருக்கம்ன்றத
நம்ம பிராக்கெட்ல அதே இடத்துல கொடுத்துடுறோம். இது வந்துரும். இப்ப இந்த ஆய்வு கட்டுரையில வேற ஒரு நாவலை பத்தி இப்ப கைலாசபதி தமிழ் நாவல் இலக்கியம் எழுதியிருக்காரு. அந்த நாவல்னா எப்படி இருக்கும், அதுல மார்க்சிய பார்வைனா எப்படி இருக்கும்னு அவர் நிறைய டெஃபினிஷன் கொடுக்குறாரு. அந்த ஒரு டெஃபினிஷனை எடுத்து அந்த கட்டுரைக்குள்ள நீங்க பயன்படுத்துறீங்க அப்படின்னா, இது அப்ப அந்த அந்த ஒரு கருத்தை மேற்கோளா பயன்படுத்துவீங்க. அப்ப அந்த இடத்துல 1 நம்பர் போட்டுட்டு அதை அடிக்குறிப்புல 1 கைலாசபதி தமிழ் நாவல் இலக்கியம் பக்கம் இத்தனை அப்படின்னு சொல்லி போடுவேன். இப்போ அந்த கட்டுரையை முடிச்ச பின்னாடி துணைநூறு பட்டியல் கொண்டு வரீங்க. துணைநூறு பட்டியல் கொண்டு வரும்போது அந்த துணைநூறு பட்டியல்ல சென்னல் நாவல் முதன்மை சான்றாதாரம் சென்னல் நாவல் சோலை சுந்தர பெருமாள் இல்லைன்னா பதிப்பகம்னு கொடுக்குறீங்க. ரெண்டாவது அந்த முதன்மை சான்றாதாரத்துக்கு அடுத்து துணை நின்ற நூல்கள் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நீங்க என்ன செய்றீங்க, தமிழ் நாவல் இலக்கியம் கைலாசபதி அப்படின்னு சொல்லி கொடுக்குறீங்க. இப்போ இது இல்லாம வேற தமிழ் நாவல் வளம்னு ஒரு ஒரு அந்த நாவல் வளம்ன்ற அந்த ஒரு புத்தகத்தை நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்னா, ஆனா அதை மேற்கொள்ள பயன்படுத்தலை அப்படின்னும் போது அதை அடிக்குறி பயன்படுத்தப்பட்ட நூல்கள் அப்படின்னு சொல்லி தனியா ஒரு பட்டியல் போட்டு கொடுக்கலாம் அப்படின்றதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம். இதை ஒட்டி தான் உங்களுடைய கேள்வி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. ஐயா இன்னொரு ஐயம்ங்கய்யா. இப்ப நம்ம ஆய்வுல நோக்கம் அப்படின்னு ஒண்ணு கொடுக்கிறோம், கருதுகோள்னு ஒண்ணு அமைக்கிறோம். இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடு ஏற்பட்டதா இருக்கணுங்க ஐயா. நோக்கம்ங்கிறது நம்ம எடுத்து தலைப்பு, ஒரு தலைப்பை எடுத்திருக்கோம். அந்த தலைப்பை ஈட்டம்னு சொல்றது நோக்கம். ஏன் நான் அந்த தலைப்பு எடுத்திருக்கேன், இந்த தலைப்புல நான் ஆய்வு ஏன் பண்றேன், இந்த தலைப்புக்குள்ள என்ன இருக்கு, இந்த ஆய்வுக்குள்ள என்ன வரப்போகுது அப்படின்னு நம்மளுடைய அந்த அந்த தேவையை, அந்த ஆய்வுக்கான தேவையை உணர்த்தக்கூடிய இடம் நோக்கம் அப்படின்னு நம்ம சொல்றோம். கருதுகோள் என்பது இந்த ஆய்வை எப்படி நான் கொண்டு செல்கிறேன் அப்படின்ற ஒரு முன் அனுமானம் தான் கருதுகோள். இந்த ஆய்வு, இந்த தரவுகளை நான் எப்படி எடுத்துக்கிறேன், இந்த தரவுகளை எப்படி பயன்படுத்தி கொண்டு போறேன் அப்படின்ற ஒரு முன் அனுமானம். நம்ம ஒரு ஊருக்கு செல்லும் போது இந்தந்த பாதையில போனா நல்லா இருக்கும், இந்தந்த பாதையில போனா குறுக்குவழியில போயிடலாம், இந்தந்த பாதையில போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறது கருதுகோள். மாறாது, ஆனா கருதுகோள் மாறும். இதுதான் வணக்கம் ஜெகதீசன் சார். வணக்கம் சார். ஒரே அருமையான உரை. இப்ப இந்த முன்னாடி கேள்வி கேட்டாங்களா, அது சார்ந்த ஒரே ஒரு சின்ன விளக்கம் மட்டும் நான் சொல்லிக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க சான்றன் விளக்கமும் அடிக்குறிப்பும் கேட்டாங்க. அது ரெண்டுமே ஒண்ணுதான், நீங்க தான். அடிக்குறிப்புங்கிற போது நம்ம அந்த முன்னாடி ஒரு மரபு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒவ்வொரு பக்கத்துக்கு கீழேயுமே கொடுக்கும்போது அடிக்குறிப்புங்கிற அந்த விஷயத்த கொடுத்துட்டு வந்து இந்த விளக்கத்தை கீழே கொடுத்துட்டு வருவாங்க. சில ஆய்வேடுகள்ல அந்த முறைகள் இருக்கு. அப்ப கொடுக்கும்போது அடிக்குறிப்புன்னு கொடுத்தாங்க. ஆனா பின்னால சில பேர் என்ன பண்ணாங்க, அதுக்கு ஒரு எண் கொடுப்பாங்க. ஒரு மேற்கோள் கொடுக்குறாங்க, கொடுத்துட்டு அதுக்கு ஒரு எண் கொடுத்துருவாங்க. அது பரிசையா 1 2 3 அந்த கடைசியா அந்த இயலோட முடிவுல வரும்போது பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சான்று அங்கதான் அந்த எண் கொடுத்ததுக்கான விளக்கத்தை கொடுக்கும்போது சான்றன். சோ நீங்க சொன்ன அடிக்குறிப்பும் சான்றன் விளக்கங்கிறது ரெண்டும் ஒண்ணுதான். ஒவ்வொரு பக்கத்துக்கு கீழே கொடுத்துட்டு இருந்தாங்கன்னா அது அடிக்குறிப்பு. நிறைவா இயலோட முடிவுல கொடுக்கும்போது சான்றன் விளக்கம்னு அந்த எண்களை போட்டு அது கொடுப்பாங்க. இதுதான் அந்த வேறுபாடுன்னு நான் நினைக்கிறேன். சரின்னு நினைக்கிறேன். நீங்க உங்க கருத்தை சொல்லுங்க. சரிதான் சார், சரிதான் சார். சொல்றேன்னு தவறா எடுத்துக்கிடாதீங்க. ஸ்லைட்டா வேறுபாடுகள் இருக்கு. எல்லாமே ஒண்ணுன்னு நம்ம குழப்பிக்கிட, எல்லாத்துலயுமே சின்ன சின்ன வேறுபாடுகள் இருக்கு. உங்களுக்கு இந்த வேறுபாடு தான் சார் சொல்லியிருக்காரு. அடியில இருந்தா அது அடிக்குறிப்பு, நம்பர்ல இருந்தா அது சான்றன் விளக்கம். சான்று பிளஸ் எண் பிளஸ் விளக்கம். அதனால நம்ம அவங்க எழுதக்கூடியவங்களுக்கு அந்த குழப்பம் வந்துடக்கூடாதுங்கனால நம்ம அதை சுட்டி காட்டுறோம். மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது. ஆனா சின்ன சின்ன சார் சொன்ன மாதிரி சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கு, அதை நம்ம கவனிக்கணும். வேற ஏதாவது கேள்விகள், கூடுதல் தகவல்கள் இருந்தா நம்ம கேட்கலாம்.
வணக்கம் ஐயா. வணக்கம். 2 ஒப்பியல் ஆய்வு செய்யும் போது சரிங்க மேடம். கருதுகோளை நாங்க இப்போ ஒரு ஒப்பியல் ஆய்வு செய்யறோம்டா, அந்த கருதுகோளை நாங்க எப்படி அமைக்க வேணும்? 2 புத்தகத்துக்கும் சார்பாக அமைக்க வேணுமா அல்லது பொதுவாக ஒரு கருதுகோளை எடுக்கணுமா? ஒப்பியல் ஆய்வு பண்ணும்போது நம்ம என்ன காரணத்துக்காக அதை ஒப்பீடு பண்றோம் அப்படின்றதுதான் மேடம் நடுவில் இருக்கு. மொழி அடிப்படையிலா அல்லது கருத்தின் அடிப்படையிலா அல்லது அதனுடைய வெளியின் அடிப்படையிலா ஏதோ ஒரு ஒப்புமை நிலை இருக்குல்ல, அதன் அடிப்படையில அந்த கருதுகோளை கொண்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். ஒரு 2 நாவலை நம்ம கையில எடுக்கிறோம், ஒரு மலையாளத்துல வந்த ஒரு நாவலையும் தமிழ்ல வந்த ஒரு நாவலையும் நம்ம கையில எடுக்கிறோம் அப்படின்னா அந்த 2 பேரையும் நம்ம எடுக்கும்போது 2 பேத்துக்கான ஒரு ஒற்றுமை என்ன, ஒரு வேற்றுமை என்னன்றதை நம்ம அனலைஸ் பண்ணுவோம். எந்தெந்த இடங்கள்ல அது ஒற்றுமையா இருக்கு, எந்தெந்த இடத்துல விலகுது, அந்த 2 பேரையும் மட்டும் நம்ம ஏன் எடுத்திருக்கோம்ன்ற ஒரு நோக்கம் இருக்கு. அப்போ அந்த தேவையை மட்டுமே நம்ம கருதுகோளா முன்னெடுக்கலாம். நன்றி. ஒப்பியல்ல கருதுகோள் அமைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கூடுதலான இதோட செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான். ஒப்பிடக்கூடிய விஷயங்கள்ல நீங்க அந்த என்ன 2 விஷயத்த கம்பேர் பண்ண போறீங்களோ அதுக்கு இடையில ஏதாவது ஒரு பொதுவான ஒரு காமன் கிரவுண்ட் இருக்கும். அந்த கிரவுண்டை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ்க்குள்ள எப்படி நம்ம ஹைப்போதீசிஸ் கொண்டு வரலாம் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைச்சிடும். முதல்ல நீங்க என்ன 2 பொருளை ஒப்பிட போறீங்களோ அல்லது எந்த 2 விஷயங்களை ஒப்பிட்டு ஆய்வு செய்யணும்னு விரும்புறீங்களோ அந்த 2த்துக்கும் இடையில ஒரு பொதுவான காமன் விஷயம் இருக்கும், ஒரு பொதுவான கூறுகள் இருக்கும். அந்த பொதுவான கூறுகளை நீங்க கவனிச்சு அந்த கூறுகளினுடைய அடிப்படையில அதுல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் இதெல்லாம் நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுல கம்பேர் பண்றதுல நம்ம ஒரு ஹைப்போதீசிஸ் கொண்டு வரதுல ரொம்ப கரெக்டான ஒரு விஷயமாக அது அமையும். அப்புறம் டெஸ்டபிளா இருக்கணும். தரவுகள் நம்ம எடுத்துக்கிட்ட சான்றுகள் அது எல்லாமே அதை அப்ளை பண்ணி பார்க்கக்கூடிய வகையில அந்த பண்ற அந்த காமன் கிரவுண்டுக்கு பொறுத்து இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். எந்த 2 விஷயத்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதுல ஒற்றுமையான கூறுகள் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அந்த ஒற்றுமையான கூறுகளுக்கு எதிராக என்ன கூறுகள் இருக்குன்னு நீங்க பார்க்குற இடத்துல இருந்து உங்க கருதுகோளை அமைச்சுக்கணும். 2 பொருளை கம்பேர் பண்ணும்போது அந்த 2 பொருளுக்கும் இடையில இருக்கக்கூடிய காமனான விஷயங்களை கவனிச்சுக்கிட்டு காமன் இல்லாத விஷயங்கள் என்னன்னு நம்ம கவனிக்கும் போது காமன் இல்லாத விஷயங்களுக்குள்ள இருந்து உங்க கருதுகோளை நீங்க எடுத்து செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு நல்ல கம்பேரிட்டிவ்கான ஒரு ஹைப்போதீசிஸ் கொண்டு வரதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். அப்படிதான் கருதுகோள் இல்லாமலே போகும். சில ஆய்வுகள் கருதுகோள் இல்லாமலே அமையக்கூடிய ஆய்வுகளும் இருந்திருக்கு. வரைக்கும் இத அப்படி இல்லாம கூட போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது டைரக்ஷனல் ஹைப்போதீசிஸ், ரிலேஷனல் ஹைப்போதீசிஸ்னு 2 கேட்டகரி இருக்கு ஆய்வுல. அந்த சாரு முதல் உரையில தொடக்க உரையில கருப்பையா சார் சொன்ன மாதிரி எம்எல்ஏ ஹேண்ட்புக்கு அதோட அடிப்படையில நம்ம பார்க்கலாம், அல்லது ஏபிஏ மெத்தட்ல இது விரிவாக உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு கம்பேரிட்டிவ் ஸ்டடீஸ் எடுக்கும்போது அதுக்குள்ள என்ன மாதிரியான ஹைப்போதீசிஸை நம்ம பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது இந்த எம்எல்ஏ ஹேண்ட்புக்லயும் ஏபிஏ மெத்தட் ஹேண்ட்புக்லயும் நமக்கு நிறைய செய்திகள் கொடுத்துருக்காங்க. அதுல இந்த மாதிரி விஷயங்களுக்கு 2 வகையான கருதுகோளை நம்ம கம்பேரிட்டிவ் பண்ணி எதை செஞ்சாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு அதுல உங்களுக்கு அந்த புத்தகமே தெளிவான விளக்கத்துல இருக்கு. ஆங்கிலத்துலதான் இருக்கும். நம்மளுடைய அது முழுமையும் ஆங்கிலத்துல இருக்கு. அதை நீங்க கொஞ்சம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உதவியா இருக்கும். அதுல தான் டைரக்ஷனல், ரிலேஷனல் ஹைப்போதீசிஸ்னு 2 கேட்டகரி இருக்கு. இந்த நேர்மறையான ஒப்பீடு செய்து நேர்மறையான தகவல்களை திரட்டி வைத்துக் கொண்டு அதைத்தான் நம்ம காமன் கிரவுண்டுன்னு நான் சொன்னேன். 2 பொருளை கம்பேர் பண்ணும்போது அல்லது எடுத்துக்கொள்ளப்பட்ட 2 தலைப்பு காமனா இருக்கிற விஷயத்த முதல்ல எதுன்னு கண்டுபிடிச்சா 2 காமனா இல்ல அப்படின்ற விஷயம். அதனாலதான் அன்ரிலேஷனல் ஹைப்போதீசிஸ் வரும். இது டைரக்ஷனல் அல்லது ரிலேஷனல் ஹைப்போதீசிஸ் முதல்ல நம்ம பாக்குறது. 2க்குமான ஒற்றுமைகளை கண்டுபிடிக்கிறது, 2த்துக்குமான வேற்றுமைகளை அடுத்தால நம்ம அப்சர்வ் பண்ணணும். வேற்றுமைகள் ஏன் வருது, அந்த வேற்றுமை நீங்குமா நீங்காதா,
அது நீங்கும். என்னுடைய ஆய்வின் இறுதியில அது நீங்குவதற்கான சாத்தியக்கூறுகளை நான் கண்டுபிடிப்பேன். அல்லது அது நீங்குவதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ரிலேஷனல் ஹைப்போதிக்கை வந்து நம்ம எடுத்துட்டு வரலாம். 2 மெத்தட் தான் இதுல. கம்பேர் பண்ற விஷயங்கள்ல நம்ம காமனா என்ன இருக்குன்னு பார்க்கணும். அந்த காமன் கிரவுண்டுக்குள்ள இருந்துட்டு அன்காமன் கிரவுண்டுக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். பொருந்துகிற கூறுகள், பொருந்தாத கூறுகள். பொருந்துகிற கூறுகளை விட்டுறலாம். பொருந்தாத கூறுகளுக்குள்ள இருந்து கருதுகோளுக்கான ஒரு வாய்ப்பை நமக்கு தருது அப்படின்னு நினைத்து அந்த கம்பேர் பண்ற 2 விஷயம் ஒரு ஹைப்போதிக்கை நம்ம உருவாக்கலாம். அது பொருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கு அல்லது அது பொருந்தாததற்கான வாய்ப்புகளே அதிகமாக இருக்கு அப்படின்ற பகுதிக்குள்ள இருந்து நாம எடுத்து பார்க்கலாம். அது இது இதுக்கு நிறைய நம்ம வந்து ஸ்டடி பண்ணணும். கிளாசிபிகேஷன் மெத்தட் நிறைய யூஸ் பண்ணணும். வகைப்படுத்துதல், வகைப்படுத்தி தொகுத்து பார்த்தல் இப்படின்னு நிறைய கேட்டகரிக்குள்ள இதை நம்ம கொண்டு போகணும். 3rd கேட்டகரியில தான் ஒப்புமைப்படுத்துதல். படுத்தப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நம்ம ஹைப்போதிக்கை கண்டுபிடிக்கிறது. இப்படி ப்ராசஸ் நிறைய இருக்கு. அந்த ப்ராசஸ்லாம் நம்ம செஞ்சு முடிச்சுட்டு தான் நம்ம ஹைப்போதிக்குள்ள நம்ம எடுத்துட்டு வர முடியும் இந்த விஷயத்த கம்பேரிட்டிவ் ஸ்டடிஸ். ஆனா செஞ்சா நல்ல குவாலிட்டியான ஒரு ஆய்வு கிடைக்கும் நமக்கு. கம்பேரிட்டிவ்க்குள்ளெல்லாம் பெரிய ஆய்வுகள் நமக்கு இல்லை. அதனால அதுலலாம் கவனம் செலுத்துறதுங்கிறது வரவேற்கத்தக்கிறது. கொஞ்சம் கூடுதலான உட்கார்ந்து நீங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணா இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நிறைய சொல்யூஷன் கிடைக்கும். நீங்க அது மாதிரியான ஆய்வுகளை நம்மளும் நிறைய எடுத்துட்டு வரக்கூடிய வகையில நீங்க செய்யறது வந்து ரொம்ப சந்தோஷமா கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. நன்றி. வேற ஏதேனும் கூடுதல் நன்றிங்கம்மா. வேற எதுவும் கூடுதல் செய்திகள் இருந்தா நீங்க கேட்கலாம். பின்னூட்ட படிவம் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணிட்டு உங்களுக்கு இப்ப கொடுத்துருவாங்க கொஞ்ச நேரத்துல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இப்ப பின்னூட்ட படிவம் கொஞ்சம் வந்துடும். பின்னூட்ட படிவம் ஏற்கனவே அனுப்பியிருக்கையா? அனுப்புனேன். அதுல இது ஆகல. தேதி சேஞ்ச் பண்ணி கேட்டேன். அதுல அது வந்து சேஞ்ச் வந்து டேட் மட்டும் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. அதை பண்ணிட்டு உங்களுக்கு தந்துடுவாங்க. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒரு சிறப்பான உரை நிகழ்த்தினீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. என்னுடைய பெயர் ஹரி விஜய தீபா. தட்சிசிலா பல்கலைக்கழகத்துல உதவி பேராசிரியரா இருக்கேன். அம்மா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, ஒப்பீட்டு நோக்குல ஆய்வு அப்படின்னு சொல்லிட்டு, அது தொடர்பா ஒரு கருத்தை பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய எம்பில் ஆய்வு பாத்தீங்கன்னா, ஒப்பீட்டு நோக்கில் பொருநராற்றுப்படையும் பட்டினப்பாளையம் அப்படின்னு தலைப்பு எங்க நெறியாளர் எனக்கு கொடுத்தாங்க. இதனுடைய வேர் எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா, எம்ஏ வகுப்பு படிக்கும்போது அசைன்மெண்ட் எழுதுறதுக்கு கொடுப்பாங்க இல்லையா, அப்போ வந்து நான் ஒரு தலைப்பு கொடுத்து எழுதினேன். கண்ணனாரும் கன்னியாரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இது வந்து என்ன கண்ணனாரும் கன்னியாரும் அப்படின்னு சாருக்கு புரியல. அப்போ முடத்தாம கன்னியாரும் கடியலூர் உருத்திரன் கண்ணனாரும் இதுல பாதி எடுத்துட்டு கண்ணனாரும் கன்னியாரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இதுல என்னன்னா, பொருநராற்றுப்படை பட்டினப்பாலை ரெண்டுத்துக்கும் உள்ள ஒற்றுமை என்னன்னா, 2 பாட்டுடைய தலைவனும் கரிகால் பெருவளத்தான். சோழன் கரிகால் பெருவளத்தான தான் 2 பேருமே பாடி இருக்கிறாங்க. ஆனா பாடினதுல ஒருத்தவங்க பெண்பார் புலவர், இன்னொருத்தர் ஆண்பார் புலவர். 2 பேரும் ஒரே தலைவனை எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத நோக்கமா வச்சுட்டு தான் நான் என்னுடைய எம்பில் தலைப்பு ஆய்வு செய்தேங்க ஐயா. அப்போ அதுல வந்து பெண்பால் கவிஞர் அப்படிங்கறதுனால முடத்தாம கன்னியார் தான் முதல்ல பொன்னராற்றுப்படை எழுதினாங்க. பொன்னராற்றுப்படை எழுதினாங்க அப்படிங்கறதுனால ஆற்றுப்படை இலக்கியத்துக்கு அது முதன்மையான நூல் அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்கு. அதனால அவங்க, அதாவது ஒரு பெண் அப்படிங்கறதுனால அவங்களுடைய புழங்கு வட்டம் மிகவும் குறுகியதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான நோக்கத்துல நிறைய நூல்கள்ல மேற்கோள் படிச்சிருக்கேன்.
அப்போ அந்த மாதிரி சொல்லும்போது ஒரு பெண்ணுக்கு சொல்லிருப்பாங்க. ஒரு 40 வரிகள் கிட்ட விரலியோட வர்ணனை சொல்லியிருப்பாங்க. வேற எந்த நூல்லயும் அந்த மாதிரியான விரலி வர்ணனை சொல்லப்படல. இத நானு அந்த என்னுடைய ஆய்வுல எடுத்து சொல்லியிருக்கேன். ஒரு பெண் எழுதுனதுனால ஒரு பெண்ண பத்தின ஒரு வர்ணனை இவ்ளோ நீண்ட வர்ணனையா இருக்கு. பொருணராட்டம் அதாவது முனத்தம்மா கன்னியா பட்டினப்பாலை. பட்டினப்பாலையில வந்து இறைவனை வந்து ஆண் சமுதாயத்தை அதாவது இங்க வந்து பெண் வழி சார்ந்தவர் அப்படின்ற மாதிரி முடத்தம்மா கன்னியா சொல்லுவாங்க. இவர் வந்து ஆணாதிக்க சமுதாயத்துல இருந்து அந்த மாதிரி வர மாதிரி சொல்லுவாங்க. பெண் எழுதுனா எப்படி இருக்கும், ஒரு ஆண் எழுதுனா எப்படி, தலைவர் 2 பேரும் எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிதான் என்னுடைய ஆய்வு போஞ்சிருக்கும். இததான் நான் சொல்ல விரும்புனாங்க ஐயா. அம்மா கேட்டிருந்தாங்க இல்லையா, அதுக்காக நான் சொல்றேங்க ஐயா. சரிங்க மேடம். நன்றி ஐயா, நன்றி. இந்த லிஸ்ட் அவுட் பண்றதுல வந்து உண்மையிலே இந்த திருமுருகாற்றுப்படையை வந்து சொல்லும்போது 10 பாட்டுல வந்து முதல்ல வச்சதுக்கான காரணம் அதை சொல்லுவாங்க. பக்தி இலக்கியத்தை பேச வரும்போது காரைக்கால் அம்மையாரை வந்து அவங்க கடைசியில வச்சாங்க அப்படின்றதுக்கான சில ஆய்வாளருடைய கருத்துக்கள் இது எல்லாமே இருக்கும். இது எல்லாமே ஒரு நீண்ட ஆய்வுக்கு இன்னும் தெளிவான ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயங்களாவே இன்ன வரைக்கும் தமிழியல்ல இருக்கு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் மேடம். நன்றி. பின்னூட்ட படிவம் கொடுத்துருக்கோம், பதிவு பண்ணிருங்க. ஓப்பன் ஆகுது, எல்லாருமே பதிவு பண்ணுங்க. வேற ஏதேனும் கேள்விகள் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம நன்றி உரைக்கு போயிடலாம். யாராவது ஒருத்தர் 2 பேர் எதுவும் இருந்ததுன்னா நீங்க தகவல் சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம நன்றி உரைக்கு போயிடலாம். அனைவருக்கும் நன்றி. பின்னூட்ட படிவம் பதிவு பண்ணிருங்க. நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து செயல்படுகிற நமது வாகை தமிழ் சங்கத்தின் இன்னொரு பகுதியாக செயல்படுகிற வாகை யாழிசை மன்றம், தமிழியல் ஆய்வு மன்றம் முன்னெடுக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஆய்வு பயிலரங்கத்தினுடைய இன்றைய சிறப்பு விருந்தினர், சிறப்பு ஆய்வறிஞர், பாபநாசம் திருவள்ளுவர் கல்லூரியினுடைய தமிழ் துறையிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய முனைவர் ஜெகதீசன் அவர்கள் ஆய்வேட்டினுடைய உள்கட்டமைப்பு நெறிமுறைகள் குறித்த மாணவர்களுக்கான ஒரு விரிவான நெறிமுறைகளை இங்க பதிவு பண்ணாங்க. ஏற்கனவே நான் தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி ஆய்வேட்டினுடைய ஒரு ஆய்வு பயணத்தினுடைய முதுகெலும்பு அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி இந்த பகுதி தான். இந்த உள்கட்டமைப்பு நெறிமுறைகள்ல வந்து சரியாக நம்ம உள்வாங்கி கொண்டால் நம்ம செய்கிற ஆய்வுகள்ல மிகப்பெரிய அளவுக்கு அது ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு சர்வதேச தரத்துல ஒரு ஆய்வை நாம நிகழ்த்துவதற்கு இந்த பேசிக்கான அடிப்படையான விஷயங்கள் வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். குறிப்பாக ஆய்வு செய்கிற மாணவர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்கும். யூஜியில இருந்தே இதை ஃபாலோ பண்ணணும். யூஜியில இருந்தே ஆக்சுவலா அவங்க இதெல்லாம் கத்துக்கிட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்க ஒரு டாக்டரேட் வரைக்கும், டாக்டரேட்டையும் தாண்டி இப்போ எங்களை மாதிரி போஸ்ட் டாக்டரேட் வர வரைக்கும் உங்களுக்கு அது வந்து மிகப்பெரிய ஒரு முதுகெலும்பாக உங்களை அது தாங்கும். உங்களுடைய ஆய்வு பயணத்தை அது நிச்சயமா அது தாங்கும். நம்ம ப்ராஜெக்ட் தானே செய்யறோம்னு யூஜி மாணவர்களுக்கு நிறைய வந்து அது என்ன சொல்றதுன்னு தெரியல. அது அந்த ஆய்வு தொடர்பான அது ஃபியூச்சர்ல எவ்வளவு பெரிய விஷயமா நம்மளை உயர்த்தும் அப்படின்றது தெரியாம ஏதோ ஏனா தானான்னு யூஜி ஃபைனல் இயர்ல திட்டக்கட்டுரைகளை உருவாக்குவது, பயிற்சி கட்டுரைகளை உருவாக்குவதுன்னு அங்க எங்க பார்த்து எழுதி எனத்தையே கொண்டாந்து கொடுத்துட்டு ஒரு டிகிரியை முடிச்சிருந்தாங்க. எம்ஏக்கு வரும்போதும் அதே மனநிலையோட எம்ஏலையும் இருக்கிறாங்க. சரி, எம்ஏல வந்த பிறகாவது இந்த ஆய்வு சம்பந்தப்பட்ட நெறிமுறைகளை எல்லாம் ஆசிரியர்களோடு இணைந்து கற்றுக்கொண்டு புதிய புதிய விஷயங்களை நோக்கி நகர்வாங்களா அப்படின்னு பார்த்தா, அதுலயும் நான் சொல்றது ஒட்டுமொத்த திரளையும் சொல்லலை, ஒட்டுமொத்த மாணவ திரளையும் சொல்லலை. அது அறுதி பகுதியாக இப்படிதான் இருக்காங்கன்றத நானும் பதிவு பண்ண விரும்புறேன். அந்த எம்ஏ லெவலையும் அப்படி இருந்துட்டு எம்ஃபில்குள்ள போகும்போது, இப்ப எம்ஃபில் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்துச்சு, அந்த லெவலுக்குள்ள வரும்போது நிறைய தடுமாற்றங்களை சந்திக்கிறாங்க. எப்படியோ தத்தி புத்தி ஒரு எம்ஃபிலையும் கவர் பண்ணிட்டாங்கன்னா பிஹெச்டிக்குள்ள வரும்போது தனித்து விடப்பட்ட ஒரு நிலையை நோக்கி அவங்க போகும்போது அவங்க ஆய்வுகளை அவங்களே எப்படி கட்டமைக்கணும்ன்ற அடிப்படை விஷயத்துல ரொம்ப திணறுதாங்க.
இந்த திணறுதல் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அந்த யுஜி லெவல்லவே அது ஆயிருது. நாம யுஜில பாடத்திட்டத்தோட ஒரு விஷயம். அது நம்ம பேசுறதுல பிரயோஜனம் இல்ல. பட் இந்த ஆய்வு உட்கட்டமைப்பு நெறிமுறைகள் தான் அ எல்லா வகையான பிழையும் பெற்று முடித்த பிறகு பணியில இருக்கிறவங்களுக்கு வரைக்கும், இந்த உள்கட்டமைப்பு நெறிமுறைகள் ரொம்ப அவசியமானதாக இருக்கு. ஒரு சர்வதேச தரத்துல அது கூட ஒரு கேள்வியா கேட்டாங்க. நம்ம எழுதுற கட்டுரைகள்லாம் ரிஜெக்ட் பண்ணப்படுதுன்ட்டு. நாம எழுதுறது சர்வதேச தரத்துல அது வந்து இருக்கணும். ஒரு இன்டர்நேஷனல் குவாலிட்டியாக நம்மளுடைய பேப்பர் பிரசன்டேஷன் இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நாம நம்மள நிறைய வளர்த்து எடுத்துக்கொள்ள வேண்டியிருக்கு. நம்ம ஆய்வு தொடர்பாக நம்மள நிறைய இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண வேண்டியிருக்கு. நிறைய நமக்கே அந்த சிக்கல்கள் வந்து தொடர்ந்து இருக்கு. நாம வந்து அரங்கத்துல பேசுறோம், ஒரு உரையாளரா பேசுறோம் அல்லது நிறைய விஷயங்கள இங்க நம்ம எல்லாரும் பகிர்ந்தோம் அப்படின்றனால, அ அ பகிர்ந்துக்கிடக்கூடிய இந்த விஷயத்துல இருந்தே நமக்கு தெரிஞ்சிருக்கும். நமக்கும் பல விஷயங்கள் கற்கத்தானே கல்லாமை தெரிய வரும். அதானே லாஜிக். எல்லாருமே இங்க 100க்கு 100% முழுமையாக படித்தவர்கள், முழுமையாக அறிந்தவர்கள்னு யாருமே இல்ல. ஒரு விஷயத்தையும் புதுசு புதுசா கத்துக்கிடும்போது தான் நமக்கே சில விஷயங்கள் வந்து தெரிய வரும். அது வந்து அவை மூதாட்டி சொன்ன மாரி கற்கத்தான் கல்லாமை தெரிய வருங்கிறனால, நம்மளும் நிறைய விஷயங்களை ஆய்வுலகத்துல வந்து நம்ம அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. இன்னைக்கெல்லாம் தொழில்நுட்ப வளர்ச்சியில நிறைய டெக்னாலஜிக்கலா ரிசர்ச் மெத்தடாலஜிக்குள்ள நிறைய வந்துட்டு, அதெல்லாம் கூட நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கு. இப்படி நிறைய விஷயங்களுக்கு இந்த ஆய்வு உட்கட்டமைப்பு நெறிமுறைகள் மிகுந்த ஒரு மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் உரையாக இங்க தரப்பட்டிருக்கு. ஜெகதீசன் சார் அவர் அளவுல அந்த உரைய ரொம்ப சிறப்பா நமக்கு தந்திருக்காங்க. எளிமையா, ரொம்ப எளிமையா, அழகா புரியக்கூடிய வகையில, ரொம்ப எளிமையான முறையில இந்த உரையை வந்து தந்திருக்காங்க. அது அவங்க ஜெகதீசன் சார் இந்த அரங்கத்திற்கு வந்திருந்து உள்கட்டமைப்பு நெறிமுறைகள் உரையை நமக்கு வாகை தமிழ் சங்கத்தின் சார்பாக ஜெகதீசன் சாருக்கு வந்து நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். வாகை யாழிசை தமிழியல் ஆய்வு செயல்மன்றம் சார்பாகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல இந்த வழக்கமா சொல்றதுதான், இந்த கருத்தரங்கத்துக்கு பின்னாடி இருந்து வாகை தமிழ் சங்கத்தினுடைய குடும்ப உறுப்பினர்கள் நிறைய பேர் இதுல பங்கெடுத்திருக்காங்க. இந்த கருத்தரங்கம் நடைபெறுவதற்கு திரை மரபுல அவங்களுடைய உழைப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. ரெக்கார்டிங் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், உரையை அது போஸ்டர் தயாரிக்கிறது, ஃபீட்பேக் ஃபார்ம் கொடுக்கறது, கூகுள் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் கொடுக்கறதுன்னு எல்லாரும் நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆய்வரங்கத்திற்கு வருகை தந்து இன்னைக்கு 80க்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆத்துல கலந்திருக்கீங்க. எல்லாருமே கடைசி வரைக்கும் இருந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. 125 பேருக்கு மேல இதுக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா 80 பேர் வந்தாங்க. இதுலயுமே இன்னும் கொஞ்சம் பேர் வராம எதுக்கு பதிஞ்சிருக்காங்க அப்படின்னு தெரியாத அளவுக்கு கூட அவங்க இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 25க்கும் மேற்பட்டவர்கள் தொடக்கத்துல இருந்தே இதுல பங்கெடுக்கல, முழுமையா பங்கெடுக்கல. ஆனா பண்ணிருக்காங்க. நான் திருப்பியும் சொல்றேன், வெறும் 100 ரூபாய்க்காக வாகை தமிழ் சங்கத்துல இந்த நிகழ்ச்சியை நாம நடத்தல. எல்லாருக்கும் போய் எல்லா செய்திகளும் சேரன்றதுதான் எங்களுடைய நோக்கம். முழுமையாக அவங்க பங்கெடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தையும் நான் தெரிவிச்சுக்கின்றேன். இன்னைக்கு முழுமையாக அரங்கத்தை மதித்து வருகை தந்து இருந்த பங்கேற்பாளர்களாகிய ஆய்வு மாணவர்கள், பேராசிரியர் பெருமக்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் நான் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைக்கு இதுவரைக்கும் நாம பேசின எல்லா விஷயங்களையும் ஒருங்கு திரட்டி தமிழியல் ஆய்வு நெறிமுறைகள் முகம் குறித்த ஒரு முழுமையான விஷயத்தை திரட்டியதற்காக நாளைக்கு பழனிவேல் சார் வந்து நாளைய நிறைவு உரையை நமக்கு வழங்க இருக்காங்க. நாளைய அரங்கத்துல நம்ம இதே மாதிரி அனைவரும் கூடி பல்வேறு விஷயங்களை நம்ம புரிந்து கொள்வோம். நாளைய உரை என்பது இவ்வளவு நாள் நம்ம பேசிய எல்லா வகையான விஷயங்களுக்குமான ஒரு முத்தாய்ப்பான ஒரு ஃபைனல் டச் கொடுக்குற மாதிரியான ஒரு உரையாக நாளைக்கு பழனிவேலு சார் வந்து நமக்கு இந்த உரையை தர இருக்காங்க. அவங்களும் ஆய்வுலகத்துல நல்ல பரிச்சயம் உடையவர்கள், அனுபவம் உடையவர்கள், மாணவர்களுக்கான பல நல்ல விஷயங்களை முன்னெடுக்கக்கூடியவங்க. பழனிவேல் சார் வராரு. அவருடைய உரையை கேட்கக்கூடிய வகையில இதே மாதிரி எல்லாருமே நாளைக்கும் வாங்க. கண்டிப்பா நாளைய உரையில நாம எல்லாரும் சந்திக்கலாம். பின்னூட்ட படிவத்தை நிரப்பிடுங்க. வருகை தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஜெகதீசன் சார், நீங்க ரிலீவ் அடைந்து கொள்ளலாம். நன்றி. நன்றிங்க சார். நன்றிங்க சார். அனைவருக்கும் நன்றி சார். நன்றி. ஃபீட்பேக் போட்டுருங்க. ஃபீட்பேக் போடாம போயிடாதீங்க. மறந்துடாம போட்டுருங்க. பின்னாடி கொடுத்துருக்கேன்.